पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनःकाय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवक्त्राब्जान् विषं याथ विलोड्यताम् फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ योगानुशासनम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் பிரதம பாதம். பிரதம பாதத்தில் யோக சுதாகரம் விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நேற்று என்ன பார்த்துட்டு இருக்கோம், லாஸ்ட் கிளாஸில் 34வது சூத்திரம் பிராணாயாமத்தை பற்றி. இப்போ பிராணாயாமம்ன்றது பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன சொல்லியிருக்கார், பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணஸ்ய சூத்திரம் 34வது சூத்திரம். பிரச்சர்தன அப்படின்னா என்ன அர்த்தம் பண்ணியிருக்கோம், ரேச்சகம் அப்படின்னு பேர். ரேச்சகத்தை எவ்வளவு பண்ணணும் அப்படின்னா 32 மாத்திரைகள் ரேச்சகம் பண்ணணும். 32 ஓங்காரம் ஓம் 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 ஓம். இந்த விதமா பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே பிராணனை பார்த்தீங்கன்னா வெளிவிடணும். எது மூலமா வெளிவிடணும் அப்படின்னு கேட்டா, ஸ்டார்டிங்ல வெளிவிடுறது எதுல விடுறோம் அப்படின்னா சூரிய நாடின்னு சொல்லக்கூடிய பிங்களா வழியா வெளியில விடணும், ரைட் சைடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப எத்தனை மாத்திரை இன்ஹேல் பண்ணணும், ஆப்போசிட்ல இடா நாடியில 16 ஓங்காரம் சொல்லி பிராணனை உள்ள இழுக்கணும். ரேச்சகத்துக்கு அப்புறம் 16 மாத்திரைகள் பூரகம். 16 மாத்திரை பூரகம் பண்ணதுக்கு பிறகு 64 மாத்திரைகள் என்ன பண்ணணும், கும்பகம் பண்ணணும். வயிற்றுக்குள்ளார காத்தை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி ஹோல்டு பண்றோம். இதுக்கு உள்ள பண்றதுக்கு பேர் என்ன பேரு, ஆந்தர பிராணாயாமம், ஆந்தர கும்பகம்னு பேர். அப்ப பிரச்சர்தனம்ன்றது பார்த்தீங்கன்னா ரேச்சகம் பண்ணிட்டு பூரகம் பண்ணிட்டு விதாரணாபியாம். விதாரணம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா ஹோல்டு பண்றது.
அந்த ஹோல்டு பண்றது உள்ள பண்ணினீங்கன்னா ஆந்தர கும்பகம் 64 மாத்திரைகள். அப்போ ஹோல்டு பண்ணதுக்கு பிறகு திரும்ப என்ன பண்றோம், ஆப்போசிட்ல திரும்ப சூரிய நாடி வழியா என்ன பண்றோம், பிங்களா வழியா திரும்ப 32 செகண்ட் வெளியே விடணும். அப்ப அளவு என்னது, பூரகம் 16, கும்பகம் வந்து பாத்தீங்கன்னா 64, அப்புறம் ரேச்சகம் 32. 1:4:2 இதான் கணக்கு. பிராணாயாமத்தோட வைதிக அளவு, வைதிகத்துல சொல்லக்கூடிய மாத்திரை, வைதிகத்துலனா உபனிஷதங்கள் சொல்லக்கூடிய அளவு இதுதான். இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியார் சொல்லியிருக்காரு. அப்போ இது இந்த பிரகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராக்டிஸ் நல்லா ஆகுது அப்படின்னா பாகிய கும்பகத்துக்கு ட்ரை பண்ணலாம். பாகிய கும்பகம் என்னது, பூரகம் பண்ணீங்க 16 செகண்ட், ஹோல்டு உள்ளுக்குள்ளார ஹோல்டு பண்ணினீங்க 64 செகண்ட், வெளியில ரேச்சகம் பண்ணினீங்க எத்தனை செகண்ட், 32 செகண்ட். 32 செகண்ட் வெளியில விட்டதுக்கு பிறகு வெளியிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போறீங்க, 64 செகண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே ஹோல்டு பண்ணினீங்கன்னா அதுக்கு பேரு பாகிய கும்பகம்னு பேரு. அப்ப வெளியிலேயே ஹோல்டு பண்ணிட்டு திரும்ப மூச்சை வந்து பாத்தீங்கன்னா ரேச்சகம் பண்ணும்போது 16 செகண்ட் ரேச்சகம் பண்ண, இது பூரகம் பண்ண. அப்போ உள்ள ஒரு கும்பகம் ஆந்தர கும்பகம், வெளியில ஒரு கும்பகம் பாகிய கும்பகம். அப்ப கும்பகம் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கும்பகங்கள் சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இருக்கிறது. ஆனா யோக சூத்திரத்துல என்ன பண்ண போற, 2வது பாதத்துல சொல்லும் போது சொல்றார் என்னன்னு கேட்டீங்கன்னா கேவல கும்பகம் அப்படின்னு ஒரு கும்பகம் இருக்கு. இந்த கேவல கும்பகம் வந்து பாத்தீங்கன்னா மனசு எந்த இடத்துல லயமாகுதோ அந்த இடத்துல பிராணனும் என்ன ஆயிடும், லயமாயிடும். மனசு எங்கெல்லாம் லயமாகுதோ, மனசு வந்து பாத்தீங்கன்னா விருத்தி சூன்யமாகுதோ அப்போ இந்த பிராணனும் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பூரகம்லாம் இல்லாம ரேச்சகம் இல்லாம மனோநிரோதம் நடக்கிற இடத்துல பிராண நிரோதம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கேவல கும்பகம் அப்படின்னு சதுர்த்தகா அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பூரகம் ரேச்சகம் கும்பகம், இதுக்கப்புறம் வந்து 4வது இது அப்படின்னா கேவல கும்பகம். கும்பகத்துல வெரைட்டி பண்ணினீங்கன்னா கும்பகத்துல வந்து பாத்தீங்கன்னா பாகிய கும்பகம், ஆந்தர கும்பகம், அதுக்கப்புறம் கேவல கும்பகம். கும்பகத்துல 3 வெரைட்டின்னு எடுக்கலாம். பொதுவா பிராணாயாமம் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் இங்க சொல்லும்போது சொல்லியிருக்காரு பூரகம் ரேச்சகம் கும்பகம் அப்படின்னு 3 தான் பிராணாயாமம். இப்போ வந்து நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா வெளியிலலாம் நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுது, பஸ்திரிகா பிராணாயாமம், இது மாதிரி நிறைய பிராணாயாமங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு சொல்றாங்க. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வைதிகத்துல நான் பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபனிஷதங்கள்ல இந்த பஸ்திரிகா பிராணாயாமமா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பேதி, சந்திர பேதி, இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. இந்த பாபா ராம்தேவோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு. அப்போ இதெல்லாம் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இல்லவே இல்லை, வைதிகத்துல சொல்லப்படவே இல்லை. வைதிகத்துல வந்து ரொம்ப கிளியர். அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து நிறைய சொல்லி தரவே இல்லை. எனக்கு தெரியும் பஸ்திரிகா தெரியும், இதெல்லாம் தெரியும், நிறைய வெரைட்டி தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் தேவையே இல்லாது. நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சதுர்த்த பிராணாயாமத்தை அடையிறது தான். சதுர்த்த கும்பகம் இருக்குல்ல, கேவல கும்பகம், அதை அடையிறது தான் லட்சியம். யோக சூத்திரக்காரர் அப்படிதான் சொல்றாரு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே 16, 64, 32 டச் பண்ணணும். அதுலயே டச் பண்ணி அதுலயே கொஞ்ச நாள் அபியாசம் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா கேவல கும்பகத்துக்கு ஈஸியா போக முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பிராணாயாமத்தெல்லாம் எடுக்காது. எடுத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சஞ்சரிச்சு போயிடும், தேவையில்லாத டீவியேஷன் ஆகிடும். வேதத்திலேயோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா மனுஸ்மிருதிகள்லையோ எதுலேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத நிறைய பிராணாயாமங்கள் சொல்லலை. அதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உத்தவருக்கு பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது கூட பூரக ரேச்சக கும்பகத்தை தான் சொல்றார். 16, 64, 32 தான் சொல்றார். பெரியவங்க எல்லாரும் இதை தான் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்கூல் ஒரு ஃபார்ம் பண்ணும்போது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கூல் ஃபார்ம் பண்ணும்போது நிறைய பிராணாயாமங்கள், அதெல்லாம் ஹடயோக பிரதீபிக்கான்னு ஒரு கிரந்தம் இருக்கு, ஹடயோகம் அப்படின்னு பேர். அந்த ஹடயோகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெரைட்டி ஆஃப் பிராணாயாமாலாம் வருது. அவங்களுக்கு லட்சியமே யோகம் தான். சமாதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி இல்லை, வெறும் பிராணாயாமத்தையே லட்சியமா வச்சுக்கிறேன். நாள் ஃபுல்லா பிராணாயாமத்தை பண்ணிட்டு வெரைட்டியா பண்ணிட்டு எதுக்குப்பா பண்ற பிராணாயாமம்?
லட்சியம் என்ன அப்படின்னா தெரியாது. இது மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சமாதிய லட்சியமா வச்சுக்காம பிராணாயாமத்தையே லட்சியமா வச்சுக்கிட்டு நிறைய வெரைட்டியா போயிட்டாங்க. அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவனமா இருக்கணும். பிராணாயாமம் 3 போதும். பூரகம், ரேச்சகம், கும்பகம் போதும். இது மூலமா லட்சியம் என்ன? கேவல கும்பகம் தான் லட்சியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு பாட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வருது, 60வது பேஜ்ல கீழே வருது. என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னா, விருத்திக்காரர் கேட்கிற ந சகஸ்பந்தோ ந யுக்தா. ஆச்சாரியர் என்ன பண்ணியிருந்தாரு, 2 கொட்டேஷன் கொடுத்திருந்தார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதி கொட்டேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோக வாசிஷ்டத்துல வசிஷ்ட வச்சனம் வாக்கு அப்படின்னு ஒன்று கொடுத்திருந்தார். வசிஷ்ட வாக்குல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் பார்த்தது யக பிராண பவன ஸ்பந்தகா, எது பிராணனுடைய ஸ்பந்தனம்னு சொல்லப்படுதோ அதுதான் சித்தஸ்பந்தசே ச ஏவகி, சித்தஸ்பந்தமும் அதுதான். இன்னைக்கு காலையில கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இதுல வந்து பார்த்தீங்கன்னா மாண்டிக்கிய காரிக்காவை பார்த்தேன். சித்தஸ்பந்தனம் தான் இது எல்லாம், துவைத்தம் எல்லாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் அசைஞ்சா சித்தம் அசையும். பிராண அசைவு சித்த அசைவு ரெண்டும் ஒண்ணுதான். பிராணன் அசைஞ்சா சித்தம் அசையும். பிராணன் எந்த அளவு சாந்தமாகுதோ சித்தமும் சாந்தமாகும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பிராணஸ்பந்தனையே பிராணஸ்பந்தன க்ஷயே, பிராண ஸ்பந்தனம் வந்து க்ஷயமாச்சுன்னா, அசைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிராண அசைவு ரொம்ப ரொம்ப மெதுவா 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 கம்மியாயிட்டே போச்சு அப்படின்னா, அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மனசும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா அசைவே விட்டுரும். அதனால என்ன பண்ணணும், புத்திமான்களா இருக்கக்கூடிய யாரு, தீமத்தோ உஞ்ச கைகி, ரொம்ப புத்திசாலிகளா இருக்கிறவங்க என்ன பண்ணணும், அந்த பிராணஸ்பந்தன க்ஷயே எத்தனகா கர்த்தவ்யா, எத்தனம் பண்ணணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். புரியுதா? போதுமா? வசிஷ்ட வாக்கியம் இருக்கு. யாராவது சும்மா இருங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றும் பண்ண வேணாச்சு சும்மா இருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க, நீ என்ன வசிஷ்டர் வாக்கோட பெரிய வாக்கான்னு கேட்கணும். ராமரோட வாக்கு காட்டிலும் நீ பெரிய வாக்கா அப்படின்னு கேட்கணும். பதஞ்சலியை காட்டிலும் நீ பெரிய வாக்கா, வேத வாக்கா அப்படின்னு கேட்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, வசிஷ்டர் சொல்லியிருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்றாரு. அப்ப இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குப்பனும் சுப்பனும் சொல்றத பிரமாணமா எடுத்துக்கிறதா என்ன? இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் உட்கார முடியாது, யாராலையும் பிராணாயாம பிராக்டிஸ் இல்லை. ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதகனா ஆரம்பிச்சு மேல மேல வரணும். இப்ப இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் டைரக்டா ஞான யோகத்துக்கு வந்தவங்க. ஒரு கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணோன்னு கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கோர்ஸில் இருந்தேன், ஒரு 18 பேர். அந்த 18 பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா பேஸோட கொஞ்சமாவது பேஸோட வந்தது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அனுஷ்டானம், கொஞ்சம் ஜபம், தியானம், ஒரு பூஜை, இது மாதிரி வந்தது மொத்தம் 4 பேர் தான் வந்தோம். 18 பேர்த்துல 4 பேர் தான் வந்தோம். மீதி 14 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞான யோகத்துக்குள்ளார என்ட்ரு ஆகிறாங்க. எடுத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே வேதாந்தம் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஆக்சுவலாக அது மெத்தட் இல்லை. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதகனா இருக்கணும். ஒரு சாதகனா இருந்து வந்து வேதாந்தத்துக்கு வரும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அப்படி வரல அப்படின்னா அவனை வந்து சாதனை பண்ண வைக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, வேதாந்தத்துக்கு வந்தோம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் எந்த ப்ராக்டிஸும் இல்லை. அப்போ அவங்க வந்து இதெல்லாம் எப்படி ஏற்றுப்பாங்களா அப்படின்னா, அவங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் ஆகும்போது அவங்க தபஸ் பண்ணலை, அதனால தபஸை பற்றி பேச மாட்டாங்க. பரிவிராஜகம் யாரும் போகவே இல்லை, இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கவங்களும் யாரும் பரிவிராஜகமே போக மாட்டாங்க. அப்போ அதனால பரிவிராஜகத்தோட அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்காது. பிராணாயாமம் வந்து பண்ணியிருந்தா தானே பிராணாயாமத்தை பற்றி பேச முடியும். பிராணாயாமம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதோட பலன் கிடைக்காது, சொல்ல மாட்டாங்க அதை பற்றி. அப்போ தீவிரமான மந்திர ஜபம் ஓங்கார பிரயோகம் யாருக்காவது இருக்கானா இல்லை, அதனால அதையும் சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி நிறைய கேப் இருக்கும். சாதனா பார்ட் எதுவுமே அவங்க பேசுறதே இல்லை, வெறும் சித்த அவஸ்தையில இருக்கிறத மட்டும் பேசிக்கிட்டே இருக்கு. அப்படி ஆயிப்போகுது. அப்ப இங்க ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா யாரு, வசிஷ்டரோட வாக்கியம், புத்திசாலிகள் நல்லா பிராணனுடைய க்ஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பந்தனத்தை க்ஷயம் பண்றதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அத்தக ஆகையினால் பிராண மனஸ்பந்தையோகோ, பிராண மனஸ்பந்தையோகோ, பிராணன் மனசு இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சகபாவித்வாத். சகபாவினா அர்த்தம், ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்கும், அதுக்கு பேரு சகபாவின்னு பேர். பிராணஸ்பந்தனம் இருந்தா மனஸ்பந்தனம் இருக்கும், மனஸ்பந்தனம் இருந்தா பிராணஸ்பந்தனம் இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் நாங்க என்ன பண்றோம், ஒரு பட்சிக்கு 2 ரெக்கைகளா சொல்றோம்.
பட்சி பறக்குதுனாவே என்ன அர்த்தம்? 2 ரெக்கை இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஜீவன் இருக்கானாவே என்ன அர்த்தம்? அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு போயிட்டு இருக்கும். கரெக்டு தானே? அதான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றோம். அப்ப ஜீவிச்சுக்கிட்டு இருந்தாவே என்ன நடக்கும்? உள்ளுக்குள்ளார மனசு வந்து பாத்தீங்கன்னா அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். சும்மா உட்கார்ந்துருக்கும் போது என்னைக்காவது மனசு ஸ்பந்திக்கவே இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? மனசு சதா ஓடிக்கிட்டே இருக்கா, சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்ப சிந்தனை பண்ணுதுன்னு என்ன அர்த்தம்? பிராணன் கூட வந்து பிராணன் சுவாசம் போயிட்டே இருக்கு. அப்ப பிராணனோட சுவாச கிரியா நடந்துகிட்டு இருக்க வரைக்கும் மனசு ஸ்பந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதனால என்னன்னு கேட்டா சகபாவித்வா. சகபாவினா கூட கூடவே இருக்கிறது, ரெண்டும் ஒன்னை விட்டு ஒன்னு இருக்காது. அதனால பிராண நிகிரகே, பிராணனை நம்ம நிகிரகம் பண்றோம் அப்படின்னா மனோ நிகிரகியதே, மனசு வந்து பாத்தீங்கன்னா நிகிரகம் செய்யப்படுகிறது அப்படின்னு வியாசர் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம வசிஷ்டரோட வாக்கியத்தை இவர் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு வந்து பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான். நனு சகஸ்பந்தோ ந யுக்தா, நீங்க சொல்றீங்கல்ல ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கும், சகபாவித்துவம்னு சொல்றீங்கல்ல, கூட கூடவே இருக்கும். பிராணன் இருந்தா மனசு இருக்கும், மனசு இருந்தா பிராணன் இருக்கும்னு சொல்றீங்கல்ல, அது பொருந்தாதுங்க, அது சரியில்லை. ஏன் அப்படின்னா சுஷுப்தம், சுஷுப்தி அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா சேஷ்டமானே அபி பிராணி, சுஷுப்தி அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா பிராணன் போயிட்டு இருக்கா? ஆமா போயிட்டு இருக்கேன். ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கா, ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது புசு புசுன்னு பிராணன் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, நல்லா தெரியுது. சரி, அந்த இடத்துல இப்ப நமக்கும் அனுபவம், தூங்கிட்டு இருக்கும்போது பிராணன் இருக்கா? ஆமா இருக்கும், இல்லைன்னா செத்து போயிருப்பேன். பிராணன் போயிட்டு இருக்கிறதுனால தானே காலையில வேக்கப் ஆகுறேன். அப்ப ராத்திரி ஃபுல்லா பிராணன் போச்சு. சரி, ராத்திரி ஃபுல்லா டீப் ஸ்லீப்ல ஒரு 3 மணி நேரம் தூங்குறீங்கன்னு வச்சுங்க, டீப் ஸ்லீப்பு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசு சிந்தனையோட இருந்துச்சா? இல்லையே. அப்ப பிராணன் இருந்தா நீங்க மனசோட ஸ்பந்தனமும் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா தூக்கத்துல வந்து பிராணன் போயிட்டு இருக்கு டீப் ஸ்லீப்ல, ஆனா அந்த இடத்துல மனசு இல்லாம இருக்கே. அப்ப நீங்க சொன்னது கூட கூடவே மனசும் இருக்கும்னு நீங்க சொன்னீங்களே, அது அது தப்பு தானே? அது பிராணன் இருக்கு தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல, ஆனா அந்த இடத்துல மனசு இல்லையே, மனசோட ஸ்பந்தனம் இல்லையே அப்படின்னு இவ கேள்வி கேட்கிறான். சுசுப்தவ் சேஷ்டமானே பிராணி, சுசுப்தி அவஸ்தையில பிராணன் சேஷ்டிக்கிற நிலையில, பிராணன் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டு இருக்கு, சுவாசம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நிலையில மனசோ அச்சேஷ்டமானத்வா, மனசு வந்து பாத்தீங்கன்னா சேஷ்டா இல்லாம இருக்கிறது, எந்த காரியமும் பண்ணாம மனசு இருக்கு. அதனால நீங்க சொன்னது தப்பு. சகபாவித்வான்னு சொன்னீங்கல்ல, பிராணன் இருந்தா மனசு இருக்கும், மனசு இருந்தா பிராணன் இருக்கும்னு, அது வந்து பாத்தீங்கன்னா தப்பாயிடுச்சு அப்படின்னு கேட்டோன்னே மைவம் சித்தாந்தி சொல்றார், இல்லப்பா அது இல்ல. என்ன ஆகுது தூக்கத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா விலீனத்துவேன ததானி மனசக ஏவ அபாவா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத்து, பிரஷ்ன உபனிஷத்து, பிருகதாரண்ய உபனிஷத்து, முண்டக்க உபனிஷத்து, இதுல எல்லாம் ஒரு மந்திரம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணன் எப்படி அப்படின்னா பிராணன் தான் ஈஸ்வரன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல சைத்தன்யம், சைத்தன்யம் வந்து மாயையோட சேர்ந்தோன பிராணன். இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் போது வந்து மனசு, மனசு எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா வாக்கு அப்படின்னு பேர். அப்ப வாக்கு அந்த லயம் ஆகும்போது என்ன ஆகும்? லயம் ஆகும்போது வாக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல லயமாகும். வாக்குனா காமனா எல்லா இந்திரியத்தையும் எடுத்துங்க. அப்ப ஜாகிரதத்துல இத்தனை இந்திரியங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூங்க போகும்போது என்ன ஆகுது? இந்த வெளியில இருக்கிற கர்மேந்திரியம், வெளியில இருக்கிற ஞானேந்திரியம், இதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னா மனசுல போய் லயம் ஆயிடுச்சு. லயமானோன அப்ப மனசுக்குள்ளார சொப்பனம் பார்க்கணும். அப்ப சொப்பனத்துல இருக்கிறதெல்லாம் மனசுல லயமான இந்திரியங்கள் எல்லாம் அங்க எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் சொப்பனத்திலிருந்து நம்ம டீப் ஸ்லீப் போகும்போது அந்த மனசு என்ன பண்ணுது? அதுவும் சேர்ந்து பிராணன்ல போய் தன்னோட காரணத்துல போய் லயமாயிடுது. அப்ப பிராணன் தான் மனசுக்கு காரணம். அப்ப காரியம் காரணத்துல லயமாகும். மண்பானைய உடைச்சிங்கன்னா எங்க போய் லயமாகும்? மண்ணா போயிடும். ஏன்னா மண்ணு தான் காரணம். அப்ப அதே மாதிரி இந்த பிராணன் தான் காரணம் மனசுக்கு, மனசுதான் காரணம் இந்திரியங்களுக்கு. அப்ப லயமாகும் போது இந்திரியங்கள் மனசுல லயமாகும், சொப்பனம் பார்க்கிறோம். சொப்பனத்துக்கு அப்புறம் அந்த மனசும் எங்க போய் லயமாகுது? பிராணன்ல லயமாகுது. அதான் சொல்றாரு விலீனத்துவேன ததானிம். ததானிம்னா அந்த சுசுப்தி அவஸ்தையில். அப்பொழுதுனா அந்த சுசுப்தி அவஸ்தையில மனசக விலீனத்துவேன மனசக,
இந்த விலீனம்னா நன்றாக தன்னுடைய காரணமா இருக்கிற பிராணன்ல நல்லா லயமாயிட்டு மனசு வேற பிராணன் வேறன்னு தெரியாம தூக்கத்துல என்ன போயிட்டு இருக்கு, வெறும் பிராணனா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல மனசுன்னு ஒரு தனித்தன்மையோட மனசு என்ன இல்லை, இருப்பு இல்லை. அதனாலதான் சொல்லுது மனசக ஏவ அபாவாத், மனசு தூக்கத்துல இல்லவே இல்லை. இருந்தா மனசுன்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அப்ப கூட என்ன இருக்கும், பிராணனும் இருக்கும். பிராணன் காரணம் இருக்கிற இடத்துல எல்லாம் காரியம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ பஞ்சு போட்டிருக்கீங்க, நிறைய காட்டன் இருக்கு, மூட்டை மூட்டையா கோயம்புத்தூர்ல போனீங்க அப்படின்னா மூட்டை மூட்டையா பாத்தீங்கன்னா பஞ்சு மூட்டை இருக்கும். அந்த பஞ்சு மூட்டை இருக்கிற இடத்துல எல்லாம் துணி இருக்கணும்னு அவசியம் இருக்கா, கிளாத் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா காரணம் எப்பவுமே தனிச்சு இருக்கும். அதே மாதிரி யான் இருக்கு, நிறைய நூலாக்கி வச்சிருக்காங்க, அது கொடவுனா இருக்கு, அந்த இடத்துல கிளாத் இருக்கா, இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எங்கெல்லாம் கிளாத் இருக்கோ, வீவிங் பண்ண கிளாத் இருக்கோ, அந்த வீவிங் பண்ண கிளாத் காரியம். எங்கெல்லாம் காரியம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா என்ன இருக்கணும், அவசியம் காரணம் அங்க இருக்கணும். அப்ப கிளாத் இருக்க இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த த்ரெட் இருக்கணும், யான் இருக்கணும். யான் இருக்க இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டன் இருக்கணும். அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வாக்கு இருக்கோ அங்கெல்லாம் மனசு இருக்கணும், எங்கெல்லாம் மனசு இருக்கோ அங்கெல்லாம் பிராணன் இருக்கணும். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வாக்கு பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப வாக்கு இருக்க இடத்துல எல்லாம் என்ன இருக்கணும், கோஆர்டினேட்டர் பின்னாடி மனசு இருக்கு. மனசு இருக்க இடத்துல எல்லாம் என்ன இருக்கணும், பிராணன் இருக்கு. அப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாவே ஆள் உயிரோட இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். பேசுறாருங்க, ஆள் உயிரோட இருக்காருங்க. அப்ப என்ன அர்த்தம், பிராணன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மனசு இருக்கா, ஆமா பேசுறாருன்னா சிந்தனை பண்றதுக்கு மனசு நடுவுல இருக்கணுமே. அப்போ தூக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா பிராணன் மட்டும் தூக்கத்துல இருக்கு, டீப் ஸ்லீப்ல. ஏன்னா அதுதான் காரணம் தனிச்சிருக்கும், காட்டன் தனிச்சிருக்கும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா கிளாத்து தனிச்சிருக்காது. கிளாத் இருக்கணும்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும், இது இருக்கணும், நமக்கு பாத்தீங்கன்னா காரணம் இருக்கணும். அப்ப மனசு இருக்க இடத்துல எல்லாம் மனசுக்கு காரணமா இருக்கிற பிராணன் இருந்தே ஆகணும். ஆனா பிராணன் இருக்க இடத்துல எல்லாம் மனசு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப தூக்கத்துல என்ன ஆயிடுச்சு, மனசு பிராணன்ல போய் லயமாயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்போ என்ன பண்ணணும், நீங்க காரணம் பாத்தீங்கன்னா ஃபியல் எது அப்படின்னா பிராணன் தான் ஃபியல் காரணம். அதை கட் பண்ணீங்கன்னா காரியம் இல்லாம போயிடும். அப்ப அதனால நீங்க என்ன பண்ணலாம், மனசோட சஞ்சலத்தை நீக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கு. பிராணனை நீங்க நிகிரகம் பண்றீங்க அப்படின்னா, பிராணாயாமத்து மூலமா கண்ட்ரோல் பண்றீங்கன்னா பண்றீங்கன்னா மனசு சிந்தனைகள்ல இருந்து மெதுவா நிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இது. ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா அடுத்து சொல்றார், யதா பர்வதம் ஆரோகதா. ஒரு அற்புதமான இது சொல்றார். இதெல்லாம் சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு சாதகரா இருந்து டிராவல் பண்ணி ஒரு சித்தராயினவர். அப்ப வானத்துல வரும்போதே அவர் சித்தரா இல்லை, நம்மள மாதிரிதான் இருந்தார். நம்மள மாதிரி இருந்துதான் அவர் சித்தாவஸ்தை அடைஞ்சார். அவர் சாதகனா இருந்ததுல இருந்து எழுதுறார். யதா எந்த விதமா பர்வதம் ஆரோகதா சுவாச வேகோ யாவானு பவதி. இப்ப நீங்க மலைக்கு மேல ட்ரெக்கிங் பண்றீங்கன்னு வச்சுங்க, திருவண்ணாமலைக்கு மலையை மேல ஏறுறீங்க அப்படின்னு வச்சுங்க, ஸ்கந்தாசிரம் போகணும். அப்போ திடீர்னு மலைக்கு மேல ஏறும் போது என்ன ஆகும், சுவாசம் பாத்தீங்கன்னா வேகமா போகும். ஒரு 5 நிமிஷம் மேல ஏறும் போது புசு 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 புசுன்னு சுவாசம் நார்மலா இல்லாம வேகமா சுவாசம் நடக்கும். எங்கேயாவது லிப்ட்ல பாத்தீங்கன்னா கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஸ்டெப்ஸ்ல ஸ்டேர் கேஸ்ல ஏற வேண்டி இருந்துச்சுன்னா பிராக்டிஸே இருக்காது நமக்கு. ஏறும் போது புசு 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 புசுன்னு கஷ்டப்பட்டு ஏறுவோம்ல. அப்ப வேகத்தை பாருங்க, சுவாசம் எவ்வளவு வேகமா இருக்கு. அதே மாதிரி யாவான் பவதி, எவ்வளவு வேகமா இருக்கோ ந தாவான் ஆசீனஸ்ய வித்யதே. அப்ப மாடிப்படியிலையோ இல்ல மலையிலையோ ஏறுறவனுக்கு எவ்வளவு வேகத்துல சுவாசம் போகுதோ அந்த அளவு வேகம் பாத்தீங்கன்னா ந தாவான், அவ்வளவு வேகம் பாத்தீங்கன்னா ஆசீனஸ்ய ந வித்யதே. ஆசீனஸ்யனா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த வேகம் இருக்காது. இப்ப நமக்கு என்ன சுவாசம் வெளில தெரியுதா, நம்ம எல்லாம் உட்கார்ந்து பாடம் கேட்டுட்டு இருக்கோம். அப்ப நமக்கு நம்ம சுவாசிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது, சத்தமே இருக்காது. இதே மாடிப்படி ஏறும் போது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்கும்.
என்னஜி இவ்வளோ இறக்குது, என்ன இவ்வளோ ப்ரெஷ்ஷாக இதாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாடி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தி ஆகிடுச்சு. நேற்று நான் மார்னிங் தான் பார்த்தேன். முன்னாடி போன மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாடிப்படி ஏறும்போது ரொம்ப வீசிங் இருந்துச்சு. இப்போ பார்க்குறேன் ஒன்றுமே காணும், சாதாரணமாக மேலே ஏறி வந்துடுறேன். சத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆச்சரியம், பரவாயில்லையே உடம்பு நல்லா தேறி இருக்கே அப்படி. அப்போ வீசிங் ப்ராப்ளம் இருக்கும்போது என்ன இருக்கும், உடம்பு புசு புசுன்னு ஏறி இறங்கி கேட்குது, மற்றவங்களுக்கு கேட்குது. மற்றவங்க சொல்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கும் போதே சொல்லுவாங்க, என்னடா சாமி, என்ன சாமி மூச்சு இவ்வளோ இழுக்குது அப்படின்வாங்க. அப்போது உட்கார்ந்து இருக்கும் போது, விவகாரமே இல்லாத போது சுவாசம் நான் போயிட்டு. அப்போ காரியம் பண்ணும் போது ஒரு வேகம், மலை ஏறும் போது ஒரு வேகம், இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும் போது ஒரு வேகம், வாக்கிங்கில் ஒரு வேகம், ஜாக்கிங்கில் ஒரு வேகம், ட்ரக்கிங்கில் ஒரு வேகம், இது மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருக்கு, வேகம் அதிகமாகிட்டே இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த பிராணாயாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு அளவுக்கு மேலே வந்து நான் யாருக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன். ஒரு 16க்கு மேலெலாம் போகாதீங்க ஜி, கொஞ்சம் மிதமாகவே இருங்க அப்படின்னு. ஏன்னா வீரியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தில் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கிரகஸ்தாசிரம லைஃபுக்கு வந்துட்டு நமக்கு வீரியம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையெல்லாம் பெற்றதுக்கு பிறகு வீரியம்லாம் நிறைய க்ஷீணமாயிருக்கும், சக்தி இருக்காது, சாமர்த்தியம் இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தை வந்து ஒரு உத்தம பிராணாயாமம் போக மாட்டோம். இந்த 16, 64, 32 நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு போங்க ஜீன்னு. ஸ்டெப்பாக 8 8 8 10 10 10, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12 8 10, அப்புறம் 14 8 10, இது மாதிரி ஒவ்வொன்றா வேரியேஷனாக மெதுவாக 2 2 2 2 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். அந்த 16 64 32 அடையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்மோஸ்ட் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2 வருஷத்தில் அச்சீவ் பண்ணுற மாதிரி வச்சு. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சுவாபாவிகமாக மெதுவாக பலம் வந்துடும். அப்போ இந்த ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிராணசக்தி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்பெண்ட் பண்ணுற இடம் யோக சாஸ்திரத்தில் சொல்கிறது சம்போக காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 32 அங்குலம்னு சொல்லுவோம். இந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறதுக்கு பார்த்தீங்களா, அங்குலம்னா இன்ச்சு, 32 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பிராணன் வந்து சம்போக காலத்தில் விரயமாகுது அப்படின்னு. அப்போ மீதி இருக்கிறது மலைக்கு மேலே ஏறுறது ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. ஹடயோக பிரதீபிகா மாதிரி கிரந்தங்களில் நிறைய இதை பற்றி பேசுகிறோம். மலை ஏறுறவனுக்கு எத்தனை அங்குலம் போகும், மலை ஏறுறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 அங்குலம் போகும். 32 அங்குலம் வந்து பார்த்தீங்கன்னா சம்போகத்தில். யாராவது ஜாக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 20 அங்குலம். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சுவாசம் போகிற வேகம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் கை வச்சு பாருங்கள் உங்களோட சுவாசம் இப்போ எப்படி இருக்குன்னு. மூச்சை கை வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்க. இங்கே எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் ஆகுறீங்கன்னு பாருங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது என்னோடது வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு 2 இன்ச் இருக்குது எனக்கு. பேசாமல் நான் பார்க்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களை மாதிரி நான் கேட்குறவனா இருக்கேன்னு வச்சுங்க. அப்போ என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சுவாசம் ரொம்ப கம்மியாக இருக்கும். 1 இன்ச்சு தான் இருக்கும் அதிகபட்சம். 1 இன்ச்சு தான் அதோட இது ஃபீல் ஆகும். கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஃபீல் ஆகாது. அப்போ இதுதான் இப்போ வந்து உங்களுக்கு பாடம் கேட்டுட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு ஆக்ஷன் மூவி எங்கேயாவது போய் படம் பார்த்துருங்க. இப்போ உடனே கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு 1/2 மணி நேரம் ஆக்ஷன் மூவி பாருங்க. ஆக்ஷன் மூவி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட சுவாசத்தை பார்த்தீங்கன்னா அப்போ ஆக்ஷனே இல்லை, உங்கள்கிட்ட ஆக்ஷன் இல்லை, ஆனால் வெளியில் ஆக்ஷன் மூவி பார்ப்பீங்க. ஆனால் அது உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுவாசத்தில் டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும். ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும், 2 அங்குலம் போயிட்டு இருக்கும். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற காரியத்தை வச்சு இது இப்போ சத்துவகுண காரியம் பண்ணிட்டு இருக்கோமா, பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நல்ல கான்சென்ட்ரேஷன், ஒவ்வொருத்தருக்கும் புத்தி கான்சென்ட்ரேஷன் ஆகிட்டு இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்குலம் ரொம்ப கம்மியாக இருக்கும். கீதா கிளாஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது பாருங்க ரொம்ப சுவாசம் ரொம்ப மைன்யூட்டாக போயிட்டு இருக்கும். இது மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, வேகம் இருக்கு. சுவாசத்தோட வேகம், அந்த வேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளோ லென்த் வெளியில போகுது. ததா பிராணாயாம பட்டவோபேதஸ்ய, பாட்டவம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பாட்டவோபேதஸ்ய. பிராணாயாமத்தோட பாட்டவம்னா என்ன அர்த்தம், நிபுணத்தன்மைன்னு அர்த்தம். ஒருத்தர் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 காலம் 3 காலம்லாம் பிராணாயாமம் பண்றார், நித்தியம் நல்ல பிராணாபியாசம் பண்றாரு. ஏன்னா திரிகால சந்தியால வந்து பிராணாயாமம் 10 10 10 வச்சிருக்கு. மொத்தம் ஒரு நாளைக்கு திரிகால சந்தியா பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 காலத்துலையும்
மொத்தமா 13 பிராணாயாமம், 42 பிராணாயாமம் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. அப்போ அது மாதிரி இப்போ யாரும் அந்த பிராணாயாமத்தை நம்ம சொல்ற மாதிரி பண்றது இல்லை. ஐயோ அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, டும் டும்னு கையை வச்சாரு, பிராணாயாமம்னாரு. பிராணாயாமமா இப்படிதான் பண்ணுவாங்க, வேகமா மூக்க இப்படி பண்ணுவாங்க. என்னங்க பண்றீங்க? நான் யாரையும் பிடிச்சி கேட்பேன். ஒரு என்கிட்ட பாக்குறதுக்கு ஒரு சாஸ்திரி வருவாரு. அந்த சாஸ்திரி என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரி இல்லை, அவர் பேர் மேஸ்திரின்னு வச்சிருக்கோம் நாங்க. சாஸ்திரி இல்ல மேஸ்திரி. பாலு சாஸ்திரி, பாலு மேஸ்திரி வந்தாரான்னு தான் நாங்களாம் சொல்லுவோம் சாதுக்கெல்லாம். பைப்ப சாமி கொஞ்சம் சந்தியா பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்பாரு. சரி பண்ணிக்கங்க, வாங்க வந்து உட்காருங்க, பஞ்சபாத்திரம். அதெல்லாம் வேணாம் சாமி அப்படின்னு பஞ்சபாத்திரம் அதெல்லாம் எதுவும் எடுக்க மாட்டேன். நேராக போய் பைப்பை திறந்து விடுவார். டேப் இருக்குல்ல, டேப்பை திறந்து விட்டு டும் டும் டும்னு இப்படி பண்ணுவார். ஏதோ காக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தெளிச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி பண்ணுவார். நம்ம சாதுக்களுக்கு எல்லாம் பிராணாயாமம் அபியாசிகள் எல்லாத்துக்கும் தெரியும் பிராணாயாமம். இங்க இருந்து சாதுக்கெல்லாம் சிரிப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க பிரம்மச்சாரிகள் எல்லாம் பிராணாயாமம் பண்றதுக்கு 10 பிராணாயாமம் பண்றதுக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் எடுத்துப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, காக்கா மாதிரி என்ன பண்ணுவாரு, மூக்கை இப்படி பிடிப்பாரு. மூக்கை இப்படி பிடிச்சா பிராணாயாமம் ஆயிடுமா? ஆக்சுவலா பிராணாயாமம் காயத்ரியில் எதுக்கு வச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஸ்திரமாகிறதுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டாங்க. பெரிய இது வந்து மனுஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரிஸ்கிரைப் பண்ணுது, பாப்பமே வராது அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை யாரு முறையா 3 காலத்திலையும் முறையா வந்து சொல்லப்பட்ட நியமப்படி என்ன ஈஸ்ட் இருக்கணும், 1:4:2. இந்த வேரியேஷன்ல நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா அது மெதுவா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். நாங்க என்ன பண்ணுவோம், பொதுவா காயத்ரிய 3ஆ ஸ்பிளிட் பண்ணுவோம் அளவு. ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் இன்ஹேல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மூக்க மூடிக்கிட்டு தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத், அது வரைக்கும் கும்பகத்துல ஹோல்டு பண்ணுவோம் உள்ளுக்குள்ளார. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸேல் பண்றது, ரேச்சகம் பண்ணும்போது ஓம் ஆபோ ஜோதிரசோமிருதம் பிரம்ம பூர்புவசுவரோம் அப்படின்னு மனசுக்குள்ளாரே சொல்லிட்டு எக்ஸேல் பண்ணுவோம். இது வந்து ஒரு காயத்ரிய 3ஆ பிரேக் பண்ணி பண்றது. உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன், பிரணவத்தை சொல்லியிருக்கேன். ஸ்திரிகளா இருக்கீங்க, மற்றவங்க சந்தியாவந்தனம் இல்லாதவங்க எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். அப்ப இதையே நான் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கேன் தெரியுங்களா உங்களுக்கு, எனக்கு வந்து பிராணாயாம அபியாசம் இதெல்லாம் பத்தாது. ஓம் ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓகம் சுவக ரொம்ப கம்மியான அளவு இல்லை. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுசையும் இன்ஹேல் பண்ணுவேன். ஓம் பூஹு இன்ஹேல் பண்ணும்போது ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓகம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகம் சத்யம், ஓம் தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத், ஓம் ஆபோ ஜோதிரசோமிருதம் பிரம்ம பூர்புவசுவரோம். இவ்வளவு சொல்ற வரைக்கும், மனசுக்குள்ளார் சொல்ற வரைக்கும் இன்ஹேல் பண்ணுவேன். இன்ஹேல் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணும்போது 1:4 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிட்டு ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓகம் சுவக, ஓம் மஹ, ஓம் ஜனக, ஓம் தபக, ஓகம் சத்யம், ஓம் தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத், ஓம் ஆபோ ஜோதிரசோமிருதம் பிரம்ம பூர்புவசுவரோம். இது மாதிரி 4 வாட்டி சொல்லி ஹோல்டு பண்றது. அதுக்கப்புறம் எக்ஸேல் பண்ணும்போது 1:4:2. அப்ப 2 காயத்ரிய சொல்லி முடிகிற வரைக்கும் எக்ஸேல் பண்றேன். இப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரவுண்டுக்கே அவ்வளோ டைம் எடுக்கும். அப்ப ஃபுல் ரவுண்டு பண்ணி முடிக்கிறதுக்கு 10 பிராணாயாமம் ஃபுல் ரவுண்டு பண்றீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20-25 நிமிஷம் பிராணாயாமத்துக்கு ஆகும். அப்ப இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தோட அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா 16:16:64:32 இந்த ரேஞ்சுக்கு நீங்க ஒரு தீர்க்க காலம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது என்ன ஆயிடும்னா சுவாபாவிகம் ஆயிடும். உங்களோட வந்து பாத்தீங்கன்னா பெயினே இல்லாம கண்ட்ரோல் பண்றதோ இதோ ரொம்ப ஈஸி ஆயிடும். பாருங்களேன், கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா 10 பண்ணி பாருங்க சமவிருத்தி. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க பண்ண ஆரம்பிச்சிடும். ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே நம்ம பிரயத்தனமே படலையோ, பிராணாயாமமே பண்ணலையோ அப்படின்னு சுவாபாவிகம் ஆயிடும். அதுக்கப்புறம் 12 பண்ணும்போது கொஞ்சம் பெயின் இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு ஈஸி ஆயிடும். அப்போ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16, 64, 32 சகஜமா ஒருத்தருக்கு வருதோ
அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் 1 மாசம் 2 மாசம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? அதுக்கு பேர் தான் பிராணாயாம பாட்டவ உபேதஸ்ய. பாட்டவம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் சொன்னது மத்தியம அவஸ்தா. இந்த அளவு இருக்குன்னு இங்கே சுவாமி சொல்லியிருக்காரு. 16, 64, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 32. இது வந்து மத்தியமம், மத்தியம பிராணாயாமம்னு பேர். இதுக்கு உத்தம பிராணாயாமம் இருக்கு. உத்தமம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 எழுதிங்க. இதுதான் வந்து யோக சாஸ்திரங்கள்ல சொல்றது. 20, 80, 40. இதுக்கு மேல கவுண்டிங், இதுக்கு மேல பிராணாயாமம் சொல்லல. இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்துல 20 செகண்ட் இன்ஹேல், 80 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டிங் கும்பகம், 40 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸேல். உத்தம பிராணாயாமம்னு பேர். இதை நான் அபியாசம் பண்ணியிருக்கேன். இதை பண்ணிட்டு வெளியில வந்தீங்கன்னா 20 ரவுண்டு நான் பண்ணுவேன். 20 ரவுண்டு பண்ணுவேன். எப்போ எவ்வளவு நேரம் ஆகும் சுவாமி? 1.5 மணி நேரம் பிராணாயாமத்துக்கு மட்டும் ஆகும். 1.5 மணி நேரம் இந்த உத்தம பிராணாயாமத்துக்கு 20 ரவுண்டு பண்றதுக்கு 1.5 மணி நேரம் எடுக்கும். அதுவும் கேப்பே இல்லாம பண்ணுவோம். ரவுண்டா இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் ஹோல்டு எக்ஸேல், இன்ஹேல் ஹோல்டு எக்ஸேல், கேப்லாம் இல்லாம பண்ணிட்டே இருக்கும். 1.5 மணி நேரம் எடுக்கும். இந்த 1.5 மணி நேரம் எடுத்ததுக்கு பிறகு உங்க மனசு எப்படி தெரியுங்களா இருக்கும்? சொச்சம்னா அது மாதிரி நீங்க உங்களால எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும். அது மாதிரி உத்தம பிராணாயாமத்தினால இந்த பிராணாயாமத்துல ஒரு நிபுணத்துவம் வரும்போது என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா, பிராணாயாம பாட்டவ உபேதஸ்ய. பாட்டவம்ன்றதுக்கு அர்த்த நிபுணத்தன்மை, உபேதசேனா அந்த நிபுணத்தன்மையோடு சேர்ந்து இருக்கிறவனுக்கு என்னதாகும்? ஏதஸ்மாத் அல்பஸ்வாசோ பவதி. அவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த பிராணாயாமத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்தா மூச்சு போகுதா இல்லையானே தெரியாதுங்க. மூச்சு நின்று போச்சோ. நான் வாக்கிங் போவேன், போய் ஒரு ஆலு பரோட்டா சாப்பிடுவேன் வெளியில போய், சிவானந்த ஆசிரமத்துக்கு ஏற்ற மாதிரி ரிஷிகேஷன்ல. எனக்கு காலையில டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் 1.5 மணி நேரம் பண்ணதுக்கு பிறகு பேய் பசிக்கும். பேய் பசினா வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு தான் பிக்ஷா. 11 மணி வரைக்கும்லாம் காத்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் நேராக கங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு ஆலு பரோட்டா சாப்பிட்டா போகிறதுக்குள்ளார அவ்வளோதான். நான் காற்றுல பறக்கிறனானே இருக்கும். எனக்கு ஒரு ஃபீலிங். பாடி இருக்கா இல்லையானே தெரியவே தெரியாது. ஏதோ ஒன்று வந்து பஞ்சு மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்துக்கிட்டு போன காற்றுல எப்படி இருக்குமோ அது மாதிரி பஞ்சு பறந்து போகிற மாதிரி இருக்கும். பாடி வெயிட் ஃபீலே ஆகாது. மனசு இருக்கா இல்லையா டவுட்டாகவே இருக்கும். மனசு இருக்கா இல்லையா, மனசுன்னு ஒன்று என்னது இருந்துச்சு, இவ்வளோ நாள் இருந்துச்சு இல்லையா அப்படின்னு இருக்கும். மனசு இருக்கிறது தெரியாது, சுவாசம் போறதே தெரியாது. அல்பஸ்வாசோ பவதி. சாதகனா இருக்கிறதுனால தான் இவ்வளவு கிளியரா எழுத முடியுது அவரால். சாதகனா இருந்து சித்தனானவர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அல்ப சுவாசம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க அல்ப சுவாசத்துக்கு ஒரு நியமம் வச்சிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சு இருக்குல்ல காட்டன், அந்த பஞ்சை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆக்கி விட்டுருங்க. ஒரு சின்ன இதை விட்டு எடுத்து நல்லா ஃப்ரீ ஆக்கி ஊதுனா போற மாதிரி. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான பஞ்சு எடுத்து இந்த மூக்குக்கு முன்னாடி வச்சுப்போம். உங்க சுவாசத்தை பார்ப்போம். அந்த பஞ்சு அசையாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அல்ப சுவாசம்னு பேர். இப்ப நம்ம விடுற சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல சுவாசம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்தூல சுவாசம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம சுவாசமா போய்விடும். சுவாசம் வந்து சூக்ஷ்மமா இருக்கும் போது நீங்க மூக்கல கை வச்சா கூட ஃபீலே ஆகாது. இப்ப உங்களுக்கு தெரியுதுல்ல, இவ்வளவு தூரம் போகுது சாமின்னு சொல்றீங்கல்ல. இது வந்து பிராணாயாமம் அதிகமாக 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சுவாசம் வந்து வெளியில போறதே தெரியாது. சுவாசம் நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல பிராணம் தான் போயிட்டு இருக்கு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமா அல்பமா ஆயிடும். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். பிராணன் வந்து உள்ளேயே நடந்துகிட்டு இருக்கோம். சுவாசம் இன்ஹேல் எக்ஸேல் அப்படின்னு மேல கீழே போயிட்டு இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆந்தர சுவாசம்னு பேர். அதுக்கு பேரு சூக்ஷ்ம சுவாசம்னு பேர். ஆந்தர சுவாசம் இல்லைனா சூக்ஷ்ம சுவாசம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றோம். அந்த இடத்துலதான் அல்ப சுவாசோ பவதி. அது மாதிரி பண்ணும்போது ஏதத்யேவ அபிப்ரேத்திய ஸ்ரூயத்தை, இந்த விதமா அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு தான் கேட்கப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டா பூத்வா தத்ராயதா பிராணக சைனைர் ஏவ
சமுத்ருஜேத். அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து அந்த அபிப்பிராயத்தில் சொல்லுது, அந்த பிராணாயாமத்தில் இருந்துக்கிட்டு அந்த பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா என்ன பண்ணட்டும், உத்ஸ்ருஜேத் அப்படின்னா என்ன அர்த்தம், வெளிவிடட்டும். தத்திர பூத்வா தத்திர ஆயத்தா, அது மாதிரி உத்தம பிராணாயாமத்தில் நின்றுக்கிட்டு மீதி நேரம்லாம் பிராணாயாமம் 1.5 மணி நேரம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. மற்ற 3 காலத்தில் 1.5 மணி நேரம் பண்ணுறீங்க, இல்லை 4 காலத்தில் 1.5 மணி நேரம் பண்ணுறீங்க. பண்ணதுக்கப்புறம் மீதி நேரம் இருக்குமா, மீதி நேரத்துலலாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த சுவாசத்தையே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த அப்சர்வ் பண்ணி 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 ரொம்ப அல்பமாக வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை வெளிவிடட்டும். அப்படி வெளிவிடட்டும் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சூயத்தே வேதத்தில் கேட்கப்பட்டிருக்கு. ஆகையினால் பிராணாயாம பாட்டவேன, இந்த பிராணாயாமத்தோட பாட்டவம்னா என்ன அர்த்தம், நிபுணத்தன்மை. நிபுணத்தன்மைனா என்ன அர்த்தம் கேட்டினா சுவாசம் வரதே தெரியாம போகும். அது மாதிரி மைன்யூட்டா ஆயிடும், சூக்ஷ்மமா ஆயிடும், ஆந்தர சுவாசமா ஆயிடும். ஆந்தரம்னா உள்ளேயே நடக்கிற சுவாசம் ஆயிடும், வெளியில நடக்கவே நடக்காது. அது மாதிரி ஆச்சு அப்படின்னா பிராணே நிருதே சதி, ஒரு டைம்ல பிராணன் என்ன ஆயிடும், அது கூட இப்ப நான் மைன்யூட்டா போறது கூட ஒரு டைம், அதுக்கப்புறம் அது இன்னும் இன்க்ரீஸ் ஆக மெதுவா என்ன ஆயிருக்குன்னா பிராணன் மெதுவா 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 காரணத்தன்மையை அடையும். 3 விதமான பிராணன் இருக்கு நம்மள்கிட்ட. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல பிராணன், இப்ப நம்ம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறது. 2வது வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம பிராணன், வெளியில தெரியாத ஆந்தர சுவாசம்னு பேர். அதுக்கப்புறம் 3வது பிராணன் எது அப்படின்னா ஹிருதயத்துல இருக்கிறது, காரண பிராணன், முக்கிய பிராணன்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல்ல ஸ்தூல பிராணன் கம்மியாயி நின்றோம். அப்புறம் சூக்ஷ்ம பிராணன் அல்ப அளவு போயிட்டே இருக்கும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அதுவும் நின்றோம். மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிரோதமாகும் போது அந்த பிராணன் எங்க இருக்குன்னா ஹிருதயத்திலேயே, ஹிருதயத்துல பிராணன் இருக்கும். வேற எங்கேயும் பிராணன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஹேல் எக்ஸேல நடக்காது, அப்படியே இருப்பான். பிராணன் போகுதா இல்லையான்னு தெரியவே தெரியாது. ஹிருதயத்துல பிராணன் இருந்துகிட்டே இருக்கும், உயிர் இருக்கும். அது மாதிரி நிரோதே சதி நிர்மிருஷ்ட நிக்கில தோஷம். நிர்மிருஷ்டன்றதுக்கு அர்த்தம் பியூரிஃபிகேஷன். எது பியூரிஃபை ஆகுது அப்படின்னா நிக்கில தோஷம். நம்ம மார்ஜாரம் சொல்றோம், நம்ம கிளீன் பண்றோம்ல, தொடப்பத்தை வச்சு கிளீன் பண்றோம்ல, அது மாதிரி நிர்மிருஷ்ட நிக்கில தோஷம். எல்லா தோஷங்களும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாசனா வரைக்கும் இருக்கிற தோஷங்கள், சித்தத்துல இருக்கக்கூடிய சர்வ தோஷங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன ஆயிடும், நிர்மிருஷ்ட நிக்கிற தோஷம்னு அர்த்தம், எல்லா தோஷங்களும் நீங்கியதாக. சச்சித்தம் ஏக்கம் ஏக்கதாம், சச்சித்தம் தம் ஏக்கம் ஏகாத்மதாம் லபத. ஏகாத்மதாம் என்ன அர்த்தம், இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவத்தோட இணைஞ்சு இருக்கும். நீங்க எதை தியானம் பண்றீங்களோ மனசு அதோட இணைஞ்சு ஒண்ணு மாதிரி ஆயிடும், சமாதியை அடைய முடியும். ஏகாகிரத பதம் வந்து பார்த்தீங்கன்னா எதுல வேணாலும் பண்ண முடியும் உங்களால. நீங்க வந்து சவித்தர்க்கம் ஸ்தூலத்திலையும் பண்ணலாம், இல்ல நிர்வித்தர்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மத்திலையும் பண்ணலாம், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா சவிச்சாரமும் பண்ணலாம், நிர்விச்சாரத்துக்கும் போகலாம், சாஸ்விதா வரைக்கும் போகலாம். இன்னும் தாண்டி போகணும் அப்படின்னா உங்களுடைய சொரூபத்திலையும் கூட உங்களால் என்ன பண்ண முடியும், ஏகாகிரம் பண்ண முடியும். அப்ப இந்த பிராணாயாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா விருத்தி நிரோதம் செய்ய முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாத்ம பதம் ஏகாத்மதா பதம் லபதி. ஏகாத்ம பதம் சொல்லலாம், இல்லைன்னா ஏகாகிரத பதம் அப்படின்னு பாட்ட பேதம் இருக்கு. அப்ப ஏகாகிர தன்மையையும் அடையலாம். 6 சமாதியையும் ஏகாகிரத்தில் நடக்கக்கூடிய சவிகல்ப சமாதி எல்லாத்தையும் அடைய முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதோட இத்தியர்த்தக, இதோட இந்த சூத்திரம் முடிவடையும். அப்ப பிராணாயாமத்தை காட்டிலும் மனுஸ்மிருதியில சொல்றார், ஒரு நாளைக்கு ஒருத்தன் 10 பிராணாயாமம் பண்றான் அப்படின்னா, நான் காலையில எந்திரிச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தை பண்ணி விட்டுருவேன். ஒரு ஜபத்துக்கு முன்னாடி, பிரணவத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பிராணாயாமம் இருக்கு. ஒரு 10 பிராணாயாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேரியேஷன்ல பண்ணுவேன். முன்னாடி கொஞ்சம் கான்சியஸா பண்ணேன், இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தோணுதோ இன்னைக்கு இத்தனை அளவுனா இத்தனை அளவு எதாவது பண்ணி விட்டுருவேன். ஒரு 10 பிராணாயாமத்தை பண்ணோன்னே மனசு என்ன ஆகும், சொஸ்தமா. அதுக்கப்புறம் நீங்க பிரணவ ஜபத்துக்கு போறீங்கன்னு வச்சுங்க, அந்த பிரணவ ஜபம் எப்படி இருக்குன்னா சுத்தமா 3வது ஜபம்
நீங்க நீங்க எவ்வளவு நேரம் ஆகுது மனசு அலைவு நிக்கிறதுக்கு? சாமி மனசு ஜபம் பண்ணும் போதெல்லாம் அது பாட்டுக்கு எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கு சாமின்னு சொல்றீங்கல்ல. பிராணாயாமத்தை பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா, எனக்கெல்லாம் சில சமயம் 3வது ஜபம், சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்னு ஆரம்பிக்கும் போதே முதல் ஜபத்திலே ஏகாகிர சித்தம் வந்து முதல் ஜபத்திலே மனசு இங்கே அங்கே ஓடவே ஓடாது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பிராணாயாமத்தோட அபியாசம் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு சித்தம் இங்கே அங்கே எங்கேயுமே போகாம ஒரு விஷயத்துல தொடர்ந்து நிக்கிற சாமர்த்தியத்தை அது கொடுக்கும். அதனால பிராணாயாமத்தை விட்டுறாதீங்க. யாராவது புரிஞ்சா போதும் வேதாந்தம் இதெல்லாம் யோகத்துக்கு இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன பேரு? பரிக்கர்மான்னு பேர். பரிக்கர்மான்னு என்ன அர்த்தம்? சுத்திகரணம், பேஸை கிரியேட் பண்றது. ஞானாதேவத்து கைவல்யம், ஞானத்தினாலதான் கைவல்யம். இதுல நிறைய பேருக்கு இந்த பிரம்மசூத்திரம்லாம் படிக்கிறது நிறைய பேருக்கு தெரியறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மசூத்திரத்துல வந்து பகிரங்க சாதனம் அந்தரங்க சாதனம்லாம் சொல்லுது. அது சொல்லும் போது ஞானாதேவத்து கைவல்யம், ஞானத்தினால்தான் ஆத்ம தரிசனத்தினால்தான் மோட்சம் உண்டாகும், ஆத்மாவை அறிவதால் மட்டுமே. ஆனா அந்த ஞானத்தை உற்பத்தி பண்றதுக்கு கர்ம உபாசனைகள் தேவைப்படும். ஞானத்தை உற்பத்தி பண்றதுக்கு, ஞானம் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா ஞானமே மோட்சத்தை கொடுக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஞானமே மோட்சத்தை கொடுக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டாங்க. ஞானத்தை உற்பத்தி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது தேவைப்படுது? இந்த பிராணாயாமங்கள், இந்த ஜபங்கள் எல்லாம். இதுவும் டைரக்டா இல்லை. இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அப்டக்கல்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ற வேலை. அப்ப இதை கிளியரா புரிஞ்சுக்கணும். பரமஹம்சானந்த வேதாந்தமும் சொல்லி கொடுத்துக்கிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரமும் எடுக்கிறாருன்னா, ஐயோ சாமி கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கப்பா. எல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்டக்கல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஞானம் வந்து பக்குவமாகாது. அப்ப அப்டக்கல்ஸ் எல்லாத்தையும், தடைகளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்காக தான் மந்திர ஜபமா இருக்கட்டும், பிராணாயாமமா இருக்கட்டும், மூர்த்தி தியானமா இருக்கட்டும், பூஜைகளா இருக்கட்டும், எல்லாம் அதுக்காக தான். இந்த தடைகள் எல்லாம் நீங்கினதுக்கு பிறகு ஞானம் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா ஞானமே வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கும். அப்ப ஞானத்தை வந்து உற்பத்தி பண்றதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு இதெல்லாம் அவசியம். பிராணாயாமத்தினால எது கிடைக்கும் அப்படின்னா ஏகாகிர பதம் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. நீங்க அப்புறம் எங்க போறீங்க? ஏகாகிர சித்தத்துல எத்தனை சமாதி? 6 சமாதி நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எது சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்விகல்ப சமாதிக்கு சாதனம் பரவைராக்கியம். பரவைராக்கியம்னு ஒரு பார்த்துருக்கோம், அதுதான் சாதனம். தியாகா சாந்திரனந்தரம் அப்படின்னு கீதாலையும் அதுதான் சொல்லுது. வைராக்கியம், பரவைராக்கியம் இருந்துச்சுன்னா தான் ஈஸ்வரனோடாயினும் ஆசையருமின். அந்த நிரோத விருத்தி, நிரோத சம்ஸ்காரத்தையும் வேணாம், அந்நியதாக்கியாத்தையும் வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டா சித்தத்தையே த்ரோ பண்ணிட்டு தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் ஏகாகிர சித்தத்தை உண்டு பண்றதுக்காக. சமம் தமம் உப்பரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் வரைக்கும் நமக்கு உண்டாகணும்னா இந்த பிராணாயாமத்தெல்லாம் நிச்சயம் பண்ணணும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் 35வது சூத்திரம் ஆரம்பிக்கிறார். விஷய சொல்லுங்க ஜி. இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பூரக்கம் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுல வந்து ரைட் ஹோல்ஸை வந்து க்ளோஸ் பண்றீங்க. ரைட் சைடு இருக்கிறதுக்கு பேர் வந்து சூரிய நாடி அப்படின்னு பேர். இப்ப நான் வச்சிருக்கிறது சூரிய நாடி. டெக்னிக்கலா பேசும்போது பிங்களான்னு பேர். சூரிய நாடி இல்லைன்னா பிங்களா, ரைட் சைடு. இதை ரைட் சைடை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, இந்த தம்புனால க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு பேர் என்ன பேர்? இடான்னு பேர், சந்திர நாடி. அந்த இடானால 16 செகண்ட் நான் இழுக்கிறேன். 16 செகண்ட் அவ்வளவு கூட தேவையில்லை. 12 12 12 வச்சுங்க. நீங்களாம் 12 பண்ண முடியும். 12 செகண்ட் உள்ள இன்ஹேல் பண்ணி மனசுக்குள்ளார ஓம் 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 ஓம்னு 12 ஓம்காரம் சொல்லுங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. இது பூரக்கம்னு பேரு. பூரக்கம் எங்க ஸ்டார்ட் பண்றீங்க? எப்பவுமே பூரக்கம் லெஃப்ட் சைட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். பிராணாயாமத்தோட விதி இன்ஹேல் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்க. இங்கேயும் சொல்லும் போது இந்த இடானாலதான் பூரக்கம் 16 செகண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதுல பூரக்கம் பண்ணிட்டு ஹோல்டு பண்றீங்க. ஹோல்டு பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 12 செகண்ட் உள்ள ஹோல்டு பண்ணி 12 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பூரக்கம், 12 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கும்பகம்.
கும்பகம் பண்ணதுக்கு பிறகு எந்த இதுல வந்து இன்ஹேல் பண்ணுனீங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸேல் பண்றீங்க. இப்ப இன்ஹேல் எங்க பண்ணீங்க? லெஃப்ட்ல இன்ஹேல் பண்ணீங்க. அப்ப திரும்ப இதை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் சைட்ல சூரிய நாடியில எக்ஸேல் பண்றீங்க. 12 செகண்ட் எக்ஸேல் பண்றீங்க. திரும்ப எங்க எக்ஸேல் பண்ணுனீங்களோ அதுலயே தான் பூரகம் பண்றீங்க. இப்ப ரைட் சைட்ல எக்ஸேல் பண்ணுறீங்க, திரும்ப ரைட் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்ஹேல் பண்றீங்க 12 செகண்ட். திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. எக்ஸேல் பண்ணதுக்கு ஆப்போசிட்ல ரேச்சக்கப் பண்றீங்க, எக்ஸேல் பண்றீங்க திரும்ப. அப்போ எதுல ரேச்சகம் பண்றீங்களோ அதுல இன்ஹேல் பண்ணணும், பூரகம் பண்ணணும். ஆனா பூரகம் பண்ணிட்டு ஆப்போசிட்ல தான் ரேச்சகம் பண்ணணும். ரேச்சகம் பண்ணினதான் இன்ஹேல் பண்ண போறீங்க. ஆனா இன்ஹேல் பண்ணிட்டு ஆப்போசிட்ல ரேச்சகம் பண்ண போறீங்க. இன்ஹேலுக்கு அப்புறம் எதுல இன்ஹேல் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட் ரேச்சகம் எக்ஸேல் பண்ணணும். அதை மட்டும் வச்சுங்க. எதுல ரேச்சகம் பண்றீங்களோ எக்ஸேல் பண்றீங்களோ அதுல தான் இன்ஹேல் பண்ணணும். சிம்பிள். அப்போ இன்ஹேல், க்ளோஸ், எக்ஸேல். திரும்ப இன்ஹேல், க்ளோஸ், எக்ஸேல். திரும்ப இன்ஹேல், ஹோல்ட், அதுக்கப்புறம் எக்ஸேல். இப்படி மாற்றி 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 வரும். ஒரு சிங்கிள் ரவுண்டு, அப்புறம் ஃபுல் ரவுண்டு பண்ணி முடிச்சா ஒரு பிராணாயாமம்னு பேர். இதுதான் கணக்கு. அப்போ 8 செகண்ட் நான் என்ன பண்ணுவேன் எல்லாருக்கும் சொல்லித்தரேன். 8 செகண்ட்னா கையில் என்ன முடியுமா? எக்ஸேல் பண்ணிட்டு திரும்ப இன்ஹேலும் அதுலேயே தான் பண்ணுறேன். இன்ஹேல் பண்ணிட்டு ஆப்போசிட்ல தான் வந்து ஹோல்டு பண்ணிட்டு ஆப்போசிட்ல தான் எக்ஸேல் பண்ணுறேன். இது எதில் எக்ஸேல் பண்ணுறீங்களோ அதில் தான் இன்ஹேல் பண்ணுறோம். ஆனால் எக்ஸேல் பண்ணுறதுக்கு இன்ஹேல் பண்ணதுக்கு ஆப்போசிட்டை தான் எக்ஸேல் பண்ணுறோம். இதை மட்டும் புரிஞ்சு. சரியா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சூத்திரம். இப்போ நான் இன்ஹேல் பண்ணுறேன், ஹோல்டு பண்ணுறேன், எக்ஸேல் பண்ணுறேன். இப்போ இது ஆஃப் ரவுண்ட், சிங்கிள் ரவுண்ட். அப்ப திரும்ப எதுல இப்போ இது இன்ஹேல், ஹோல்ட், எக்ஸேல், ஆஃப் ரவுண்ட். அதுக்கப்புறம் எதுல எக்ஸேல் பண்ணணும் அதுலயே இன்ஹேல், ஹோல்ட், எக்ஸேல். ஆமா, எல்லாத்துலயும் ஹோல்டு வரும். இன்ஹேல் பண்ணாவே ஹோல்டு, அதுக்கப்புறம் தான் எக்ஸேல். எக்ஸேல் பண்ணிட்டு ஹோல்டு வராது. எக்ஸேல் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணீங்கன்னா பாக்கிய கும்பகம் ஆகிடும். அதை நம்ம பண்ண மாட்டோம். உள்ளுக்குள்ளார மட்டும்தான் இன்ஹேல் பண்ணதுக்கு அப்புறம் வரதான் கும்பகம். இன்ஹேல் பண்ணாதான் நீங்க கும்பகமே பண்ண முடியும், உள்ளுக்குள்ளார கும்பகம் பண்ண முடியும். எக்ஸேல் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? காத்து வெளியில போயிடுச்சுன்னா வெளியில தான் ஹோல்டு பண்ணணும். அதுக்கு பேர் தான் பாகிய கும்பகம். அதை நம்ம பிரிஸ்கிரைப் பண்றது இல்லை. அப்ப இன்ஹேல், ஹோல்டு, உள்ளுக்குள்ளார ஹோல்டு, அதுக்கப்புறம் எக்ஸேல். இது சிங்கிள் ரவுண்டு. திரும்ப எதுல எக்ஸேல் பண்ணீங்களோ அதுலயே இன்ஹேல், திரும்ப ஹோல்டு உள்ள, திரும்ப எக்ஸேல். இது சிங்கிள் ரவுண்ட் சேர்த்தா ஃபுல் ரவுண்ட் ஆயிடும். இது மாதிரி 10 ரவுண்டு நீங்க பண்ணினீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 15-20 நிமிஷம் காலையில மட்டும் கொடுக்கறது. ஒரு ஈவினிங், அப்புறம் ஒரு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 3 வேலை பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். முடிக்கணும். ஆமா, ஒரு ரவுண்டு. எதுல ஆரம்பிக்கிறோமோ அங்க முடிக்கணும். அதான் ஒரு ரவுண்டு. இதுக்கப்புறம் 35வது சூத்திரம். திரும்ப ஒரு உபாயம் வருது. முதல் உபாயம் ஓங்காரம், 2வது உபாயம் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம். அதுக்கப்புறம் நடுவுல வந்து ஒரு உபாயம் சொல்லியிருக்கோம், மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயாம்னு ஒரு கோட்டிங், எல்லா சாதனங்களுக்கும் பேஸா இருக்கிறது. அதுக்கப்புறம் 35வது சூத்திரத்துல 3வது சாதனம். எது 3வது சாதனம்? விஷயவதி வா பிரவருத்திர் உற்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி. விஷயவதி வா பிரவருத்திர் உற்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி. விஷயவதி அப்படின்னா என்ன அர்த்தம்? திவ்ய விஷயங்களோட நமக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா,
நான் இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு அலாதியா இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வாசனை சுவாமிக்கு. சாமிக்கு வாசனையே நானும் சாமிக்கு வாசனையை வந்து என்னைக்காவது பிடிச்சிடலான்னு பார்க்குறேன். அவர் டெய்லி ஒவ்வொரு ஸ்மெல்லாக இருக்கார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பூ மாறிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் பக்தர்கள் கொடுக்குற பூலாம் அங்கே மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரே பூ டெய்லி வர்றதில்ல. அப்போ ஒரே பூ வந்தால் ஸ்மெல் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பார்க்குறேன், அம்மா ஸ்மெல்லு, அக்கா ஸ்மெல்லு, அப்பா ஸ்மெல்லு மாதிரி சுவாமிக்கும் ஒரு ஸ்மெல்லு டைரக்டாக இருக்கும். எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒன்றும் முடியவே மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோடனே நான் என்ன பண்ணுவேன், பிரசாத் சுவாமி கொடுப்பார். காலிலேருந்து எடுத்து வந்து தலையிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாருன்னா என்னை வந்து பார்த்தீங்கன்னா மோந்து பார்ப்பேன், நல்லா மோந்து பார்ப்பேன். ஸ்மெல் பண்ணி பார்த்தா தெரியும். இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்ன ஸ்மெல்னே தெரியல. நேற்று முந்தா நேரத்தில் மல்லிகைப்பூ கொடுத்தாரு. மல்லிகைப்பூ ஸ்மெல்லே இல்லைங்க, வேற ஏதோ ஸ்மெல் வருது. எனக்கு ஆச்சரியம், மல்லிகைப்பூவில் எப்படி மல்லிகைப்பூ ஸ்மெல் வராமல் வேற ஏதோ வரும் அப்படின்னு ஆச்சரியம். அப்போ அது மாதிரி திவ்யமானது அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வீகமானது அப்படின்னு அர்த்தம். திவ்ய விஷயவதி. நம்ம என்ன பண்ணிக்கணும், விஷயவதிக்கு முன்னாடி திவ்யன்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். அம்மா ஸ்மெல்லும் அக்கா ஸ்மெல்லும் கேட்டா என்ன ஆயிரும்? எனக்கு உள்ளுக்குள்ளார வந்து சம்சாரம் தான் திரும்ப கிடைக்கும். எனக்கு வைராக்கியத்தோட வந்துட்டேன், 25 வருஷம் ஆகிப்போச்சு. திரும்ப அம்மாவையும் அக்காவையும் நினைச்சா எனக்கு என்ன இருக்கும்? ஐயோ, அம்மாவோட மடியிலையும் அக்காவோட மடியிலையும் படுத்திருந்தது எவ்வளவு சுகம் இல்லை, என்ன ஆனந்தமா இருக்கும். அக்கா வந்து 2வது அம்மாங்க. அக்காவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கேட்டால் அம்மாவை காட்டிலும் அதிகமான பாசம் வந்து அக்காங்கிட்ட தான் அதிகமாக கிரியேட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும் பாருங்க, எனக்கு இப்போவே வந்து மில்ட் ஆகுது, அக்காவை நினைச்சாவே மில்ட் ஆகுது. சம்சாரமாக இல்லை, லிபரேஷன், பந்த பாசம் தானே. இதை சுவாமியை வந்து நினைச்சேன்னா எப்படி இருக்கும்? திவ்ய கந்தவதி எப்படி இருக்கும்? அது சம்சாரத்தை கொடுக்கறது இல்லை, அது வந்து லிபரேஷனை கொடுக்கறதா இருக்கு. இதுதான் டிஃபரன்ஸ். அப்போ திவ்யத்துல தான் நீங்க வந்து இது பண்ணணும். நம்ம லவ் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ, இந்த ஸ்கூல் லவ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஐயோ, கலெக்ஷன் பண்ணுவாங்க இந்த பசங்க. அந்த பொண்ணு நடந்து போச்சு அப்படின்னா மண்ணை எடுத்து வைப்பாங்க. அந்த பொண்ணோட தலையிலேருந்து பூ விழுந்துரும். அந்த பூவை எடுத்து புக்குக்குள்ளார வச்சுப்பாங்க. ஐயோ, கர்ச்சீஃபை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி பிடுங்கி திருடிடுவானுங்க. கர்ச்சீஃப் இருக்கும் பார்த்தீங்களா, இவங்களோட பொண்ணோட இவங்க பார்க்குற லவ் பண்ணுற பொண்ணோட கர்ச்சீஃபை தெரியாமல் திருடி வச்சுப்பானுங்க. இதெல்லாம் ஸ்கூல் லைஃப்லேயே நடக்கும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளார கலெக்ஷன் அவ்வளோ கலெக்ஷன் வச்சிருப்பானுங்க. ஐயோ பாவம், சம்சாரம், என்ன சம்சாரம், மோகம். சுவாமியோடத வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? ஆனந்தமா இருக்கும். நான் முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா, கிருஷ்ணர் கிருஷ்ணர் கிருஷ்ணர்னு எங்க போனாலும் கிருஷ்ணர் சம்பந்தமானதையா எடுத்து வைப்பேன். கிருஷ்ணர் பின்னாடியே எப்ப பார்த்தாலும் ஒரு இது இருக்கும். எடுத்து 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 துளசிலாம் என் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய புக்கு இப்பெல்லாம் இல்லை, பழைய புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா பேச்சுக்கு பேச்சு துளசியா இருக்கும். ஏன்னா எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வருவேன், அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வச்சுக்கிட்டே இருப்பேன். எல்லா இடத்துலையும் துளசியா இருக்கும் சுவாமியோட. சின்ன சின்ன சால கிராமமா எடுத்து வைப்பேன். துளசி மாலை, ஊர்பட்ட துளசி மாலை எடுத்து வச்சிருப்பேன். அப்ப என்னன்னா அதே மாதிரி கலெக்ஷன். திவ்யம் அப்படின்னு பேர். திவ்யம் சம்சாரத்தை கொடுக்குமானா? சம்சாரத்தை கொடுக்காது. அதனால்தான் விஷயவதின்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும், திவ்ய சப்தம் போட்டுக்கணும். திவ்ய விஷயவதி. என்னது விஷயத்தை? விஷயவதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா விஷயத்தை உடையது அப்படின்னு அர்த்தம். இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் திவ்ய விஷயத்தை உடையதா இருக்கோ, திவ்ய விஷயம் எங்க இருக்கலாம்? ஒரு பரவசம், எங்கேயாவது கோயிலுக்கு போனோன்னு உங்களுக்கு ஒரு பரவசமான ஒரு திருஷ்யம் கிடைச்சிருக்கலாம், பரவசமான ஒரு ஸ்மெல் வந்திருக்கலாம். ஒரு இடத்துல வந்து நான் கோயில் போயிருக்கேன், ஒரு அம்பாலோட கோயில்ல சுவாமி கும்பிட்டு முடிச்சோம். எனக்கு கொஞ்சம் சென்சிட்டிவான ஆள் நான். கொஞ்சம் இந்த தேவதைகள்லாம் சுற்றி யாராவது வந்தா போனா, துஷ்ட தேவதைகள், இதெல்லாம் எனக்கு ஒரு இது தெரியும். ஏதோ ஒரு ஜென்மாந்திர அபியாசம் எதாவது நடந்திருக்குமா. திடீர்னு அந்த கோயிலுக்குள்ளார ஒரு வாசனைனா ஐயோ, திடீர்னு அப்படியே வந்து ஒரு ஆக்கிரமிச்சிருச்சு அந்த கோயிலே. ஒரு அது வரைக்கும் இல்லை, ஆரத்தி காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் ஆயிடுச்சு. ஐயோ, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலோட சாநித்தியம் வந்தாச்சு. அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுங்க உங்களுக்கு. சில சமயம் கலசத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரியெல்லாம் பூஜை பண்ணுங்க. இந்த நவராத்திரி பூஜையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல முறையில் பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, சாநித்தியத்தை அப்படியே ஃபீல் பண்ண முடியும். ஸ்மெல் வரும். அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாநித்தியம் நம்ம ஃபீல் பண்ண முடியும். பூஜைக்கு முன்னாடி, பூஜை நடந்துகிட்டு இருக்கும் போது, பூஜை முடியும் போது
அம்பாலோட சாநித்தியத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியும் நல்லா. அப்ப அது மாதிரி வரும்போது அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா திவ்ய என்னது ஸ்மெல், அந்த ஸ்மெல் திவ்யமான ஸ்மெல்லா இருக்கட்டும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா சில சமயம் திவ்யமான ரூபங்கள் கூட நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடலாம். அது மாதிரி ஒவ்வொன்றும் பஞ்ச இந்திரிய விஷயங்கள்ல எது வேணாலும் இருக்கலாம். அந்த விஷயம் பாத்தீங்கன்னா திவ்ய விஷயவதி சித்தம், திவ்ய விஷயத்தை உடையதாக சித்தம். ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா திரும்ப ரிமைண்ட் பண்ணி ரீகால் பண்ணி என்ன பண்ணணும், மனசுக்குள்ளார அதை கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஒண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னா விட்டுறக்கூடாது. கோயிலுக்கு போறீங்க, ஏதாவது ஒண்ணு ரிசீவ் பண்றீங்க, ரிசீவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன், முந்தானேத்து நான் பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாங்கி மோந்து பார்த்தேன். எனக்கு இப்ப நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது என்னால் ரீகால் பண்ண முடியும். ஏன்னா நல்லா நான் அதை கிராஸ் பண்ணி வச்சிருக்கேன், கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா அது என்ன ஸ்மெல் அது அப்படின்னு நான் உட்காந்து இப்ப கூட யோசிச்சு பார்த்தேன். என்ன ஸ்மெல் அது அப்படின்னு மனசு பாத்தீங்கன்னா அந்த சுவாமியோட புஷ்பத்துல இருக்கிற ஸ்மெல் எனக்கு தெரியும். இப்போ இது மாதிரி நம்ம ரீகால் பண்ணி பண்றதுக்கு என்ன பேரு அப்படின்னா, எப்ப வேணாலும் உங்க கைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு பிரவிற்த்தி உட்பன்னான்னு பேரு. ஒரு வாட்டி உண்டாகிறதுக்கு என்ன பேரு, சார்ஜர்ல போடுற மாதிரி. அதை நினைச்ச போதெல்லாம் உங்களுக்கு வெளியில கொண்டுட்டு வரும்போது அப்படின்னா, இப்ப நான் 2 நாளுக்கு முன்னாடி நினைச்ச ஸ்மெல் எனக்கு வருது. என்னோட அம்மாவோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா எனக்கு 25-30 வருஷம் கழிச்சு கூட எனக்கு இப்ப கூட எனக்கு பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கு. நான் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வரும்போது கூட பாத்தீங்கன்னா அம்மாவோட மடியில படுத்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. அப்ப மடியில படுத்தா பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், அம்மா ரசம் சாதம் ஊட்டி விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. தூக்கம் வருது அப்படின்னா அம்மா இல்லைன்னா அக்கா மடியில படுத்து தூங்கிடுவாங்க. அப்ப தூக்கம் வர வரைக்கும் அக்கா மடியும் அம்மா மடியும். அப்ப ஸ்மெல் பாத்தீங்கன்னா நிறைய வருஷங்கள் ஆச்சு. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு போன வாரத்துல அந்த ஸ்மெல் எனக்கு இருக்கான்னு நான் ரீகால் பண்ணி பார்த்தேன். என்கிட்ட இருக்கு, அப்படியே இருக்கு சித்தத்துல. அப்ப அந்த சித்தத்துல ரீகால் பண்ணுனா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பேரு பிரவிற்த்தி உட்பன்னான்னு பேர். இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சொப்பனத்துல பார்க்கலாம். சொப்பனத்துல ஏதோ ஒரு மூர்த்தம் உங்களுக்கு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு திவ்யமா அம்பாள் வந்திருக்கலாம், சுவாமி வந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அங்க திவ்யமான விஷயங்கள் வந்தா அதை இமீடியட்டா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இனிமே மிஸ் பண்ணாதீங்க. சொப்பனம் பார்த்து எந்திரிச்ச மாத்திரத்துல குளிக்கலாம் போயிடாதீங்க. வேக்கப்பான மாத்திரத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்திரிச்சு உட்கார்ந்து அதை மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. என்னன்னு ரீகால் பண்ணுங்க. சொப்பனத்துல நான் எந்த ரூபத்தை பார்த்தேன், என்ன வந்துச்சு, அங்க என்ன அம்பாள் வந்துச்சு, என்ன பாத்தீங்கன்னா ஸ்மெல் பார்த்தோம், என்ன திவ்யமான அனுபவம் நமக்கு உண்டாச்சு, தெய்வீகமான அனுபவம். அதை மனசுக்குள்ள ரீகால் பண்ணி உங்களால அதை கலெக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா, கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அதை என்ன பண்ணுங்க, திரும்ப அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு பேர் என்ன பேருனா பிரவிற்த்தி உட்பன்னான்னு பேர். அப்படி எல்லா இடத்துலயும் நினைச்ச போது, இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்மெல் எனக்கு இன்னும் இருக்கு. அப்ப இன்னும் இருக்கு அப்படின்னா எனக்கு அந்த பிரவிற்த்தி உற்பத்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சித்தம் பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரியான விஷயத்துல நீங்க சிந்தனை பண்ணும்போது மனசக ஸ்திதி நிபந்தினி, மனசு பாத்தீங்கன்னா கண்ட விஷயங்கள்ல போகாம ஒரே விஷயத்துல கட்டப்பட்டதாக ஆகின்றது. ஒரு மந்திர ஜபத்தை காட்டி நீங்க இது ரொம்ப ரொம்ப வீரியமானது. மந்திர ஜபம் பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீலியர் ஆயிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா விட்டுட்டு, இது நான் சொல்றேன்ல, லவ்வர் மேல உண்டாகிற பிரீத்தி என்ன இருக்கோ அதை அப்படியே இங்க கொண்டு வரணும் ஈஸ்வரன் மேல. ஐயோ, லவ்வர்ஸோட இருக்க அந்த லவ் பண்றவங்களோட தொல்லை தாங்க முடியாதுங்க. ஐயோ ஹிம்சா, ஐயோ எனக்குலாம் ரொம்ப துக்கமா இருக்கேன். நான் பலமுறை சுத்தி இருக்கிறவன்லாம் எவனாவது லவ் பண்ணிட்டே இருப்பான். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவங்க கதையை எப்ப பார்த்தாலும் அதே நினைவாவே இருப்பானுங்க. படிக்க மாட்டானுங்க, பாடம் படிக்க மாட்டானுங்க, வேற விஷயத்துக்கு போக மாட்டானுங்க, அந்த பொண்ணை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், இந்த பசங்களுக்கு டீனேஜ்ல திவ்ய விஷயமா அந்த பொண்ணு, காதலிக்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா திவ்ய விஷயமா இருக்கா. நடந்தா, பேசுனா, பார்த்தா எல்லாத்தையும் நினைச்சு புலங்காகிதமா இருந்துட்டு இருப்பாங்க. இதே விஷயத்த ஈஸ்வரன் மேல கொண்டு வந்துட்டா எப்படி ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறவன் பாடம் படிக்காம மனசு பாடத்து பக்கம் போகாம சதா காலமா அந்த பொண்ணு லவ்வரோட விஷயத்திலேயே இருக்கோ, அதே மாதிரி பகவானோட விஷயத்திலேயே நமக்கு போச்சு அப்படின்னா மனசு வேற எங்கேயும் போகாம ஒரே விஷயத்துல கட்டப்பட்டதாக ஆகின்றது. பிரத்யட்சமா எனக்கு அனுபவம் இருக்குமே. நம்மளை சுத்தி நிறைய பேர் லவ் பண்ணியிருப்பாங்க, நம்மளே லவ் பண்ணிருப்போம்ல. நீங்க எல்லாம்
பண்ணிருப்பீங்க, எல்லாம் வெளில சொல்ல மாட்டோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜில் அதெல்லாம் நடக்குமே. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், விருத்திக்கு வந்துரு. பிரதேசேஷு. சாமி என்ன சாமி எதெல்லாம் பேசுறீங்க? எல்லாத்தையும் தான் பேசணும். எது ரகசியம்லாம் இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் காமன் லைஃப். எல்லாத்துக்கும் ஒரே மனசு, எல்லாத்துக்கும் ஒரே மனசு தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாக ஒரே மனசு, ஒரே மாதிரி அனுபவங்கள் தான் இருக்கும். என்ன கூட குறைய இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆச்சாரியர் சொல்றார், பிரதேசேஷு சித்தஸ்ய, பிரதேசேஷு சித்தஸ்ய நாசாக்ர. சம்ஸ்கிருதத்தில் எழுதும் போது நாசா பிரான் போட்டிருக்கு, நாசாக்ர. நாசாகிரன என்ன அர்த்தம்? இந்த சித்தத்தை ஒவ்வொரு பிரதேசத்திலையும் நிக்க வைக்கும் போது, எந்தெந்த பிரதேசத்துல நிக்க வைக்கிறது? முதல்ல நாசாகிர. நாசாகிரனா மூக்கோட நுனி. சின்ன வயசுல எல்லாம் எனக்கு மெடிடேஷன் சொல்லி தரும் போது மூக்கு நுனிய பாரு, மூக்கு நுனிய பாருன்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. சின்ன வயசுல எல்லா புக்லயும், மெடிடேஷன் புக்ல எல்லாம் அதான் சொல்லுது, மூக்கு நுனிய பார்க்கணும். இதுக்கு பேர் என்னது? நாசாகிர. ஒண்ணு. ரெண்டாவது ஜிஹ்வாகிர. சம்ஸ்கிருதத்துல ஜிஹ்வா பிரான் இருக்கு, ஜிஹ்வாகிரன் மாத்திக்கங்க. பிரான் போட்டிருக்கு, கிரான் மாத்திக்கங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜிஹ்வாகிர, நாக்கோட நுனி. ஒண்ணு மூக்கோட நுனி, ரெண்டாவது நாக்கோட டிப்பு நுனியில. அதுக்கப்புறம் மூணாவது தாலு. தாலுனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாக்குக்கும் கீழே பல்லு, நாக்குக்கு கீழே பேலட்டல் நம்ம சொல்றோமா, அந்த நாக்குக்கு கீழே இருக்கிறது அந்த இடம். என்ன சொல்லுங்க அப்படின்னா சரஸ்வதி, இது சங்கர சொல்லுங்க பார்க்கலாம். சங்கரர். சங்கரன்னு சொல்லும் போது உங்களோட நாக்கு நுனி வந்து பார்த்தீங்கன்னா பல்லுக்கு கீழே நாக்கு நுனி போகும். அதுக்கு பேர் தான் தாலுன்னு பேர். ச ச சொல்லுங்க. ச இ இச்சு யஷானாம் தாலு. இச்சு யஷானாம் தாலு. இ ஈ சொல்லுங்க. இ ஈ சொன்னா நாக்கோட டிப்பு எங்க இருக்கோ அதுதான் தாலு. ச ச சொல்லுங்க. ச ச ச ஜ ஜ. அந்த ச சொல்லும் போது நாக்கு நுனி எங்க இருக்கு? கீழே இருக்கு, பல்லுக்கு கீழே இருக்கு. இச்சு யஷானாம். ய சொல்லுங்க. யகாரம். ய சொன்னீங்கன்னா கீழே இருக்கும். இச்சு ய சங்கர சக்காரம் சொன்னீங்கன்னா கீழே இருக்கும். இச்சு யஷானாம் தாலு. இதான் தாலு, நாக்குக்கு கீழே இருக்க பேலட். அது மூணாவது பிளேஸ். நாலாவது பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஹ்வா மத்தியே, இந்த நாக்கோட நடுவுல. இதெல்லாம் நார்த் இந்தியாவிலலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தெரியாது. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா காயம் இருக்கு. என்னங்க அவர் காயம் இருக்கு, தழும்பு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அபியாஸ் கத்தியை வச்சு கிழிச்சிப்பாங்க. கத்தி இருக்கிற டிப்பு நல்ல ஷார்ப்பான கத்தியை வச்சு அந்த நாக்கோட மத்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை இது பண்ணி அதை காயப்படுத்துவாங்க. காயப்படுத்தினதுக்கு பிறகு கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கும்? தலைவலி வந்து அவங்களுக்கு எங்கே கான்சியஸ்னஸ் இருக்கு? தலைவலிக்குது விண்ணு 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 விண்ணுன்னு தலை தெரிக்கும். அதுவும் மைக்ரைன் வந்துச்சு அப்படின்னு வச்சுங்கன்னா தெரியும், நல்லா தெரியும். பல்லு வலி வந்துச்சுன்னா எங்க இருக்கு உங்களோட கான்சியஸ்னஸ் எல்லாம்? ஐயோன்னு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஹாஸ்பிட்டல், பல்லு ஆஸ்பத்திரி போகும்போதெல்லாம் எனக்கு ஜோக்கா இருக்கும். எல்லாம் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு. அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, பல்லுலயே கான்சியஸ்னஸ் இருக்கும். தலைவேதனை வந்தவன் தலையிலேயே இருக்கும், வயிற்று வலி வந்தவனுக்கு வயிற்றுலயே கான்சியஸ்னஸ், என்னது கான்சியஸ்னஸ் குவிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரதேசங்கள்ல ஜிஹ்வாவோட மத்திய பாகத்துல, அதே மாதிரி நாலாவது அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா ஜிஹ்வா மூலேஷு. ஜிஹ்வா மூலம்னா என்ன அர்த்தம்? ஜிஹ்வா மூல்யஸ்ய ஜிஹ்வா மூலம். ஜிஹ்வா மூலம்னா க ப இல்ல க க க க க க க சொல்லுங்க. க க க க அந்த ரெண்டு சொன்னீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த தொண்டையில வந்து பாத்தீங்கன்னா நாக்கு ஆரம்பிக்கிற இடத்துல ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் ஜிஹ்வா மூலம்னு பேர். அந்த ஜிஹ்வாவோட மூலம்னா நாக்கோட ஆரம்பஸ்தானம். இது அஞ்சாவது பிளேஸ். இந்த 5 பிரதேசங்களிலும் சித்தஸ்ய, சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சம்யமாத். எங்க சம்ஸ்கிருதத்துல சம்யமாத்துன்னு இல்லாம சம்யமாஹின்னு இருக்கு. சம்ஸ்கிருதத்துல, தமிழ்ல கரெக்டா இருக்கு சம்யமாத். அதுல சம்யமம் பண்றதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா திவ்ய கந்த ரச ரூப. திவ்ய கந்தம் எங்க? முதல்ல இது எங்க? 1க்கு 1 2க்கு 2 போடணும். மூக்கோட நுனியில நல்லா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி மெடிடேட் பண்ணினீங்கன்னா என்ன கிடைக்கும்? திவ்ய திவ்ய கந்த.
திவ்யமான கந்தம் கிடைக்கும். தேவலோகத்தில் இருக்கிற கந்தமும் சுவாமிகள்கிட்ட இருக்கக்கூடிய கந்தமும் உங்களுக்கு ஸ்மெல் ஆகும், திவ்ய கந்தம். அப்புறம் ரெண்டாவது ஜிஹ்வாகிற நாக்கோட நுனிய நீங்க சம்யமம் பண்ணி மெடிடேட் பண்ணீங்கன்னா நாக்கோட நுனியில அதுக்கு என்ன நடக்கும்? திவ்ய ரச டேஸ்ட். தேவலோகத்தில் இருக்கிற பண்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இங்க இருந்துகிட்டே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது தாலு பேலட்டல். அந்த தாலுல பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரூப திவ்ய ரூப திவ்யமான ரூபம் உணரப்படும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாலாவது வந்து ஜிஹ்வா மத்தியே நாக்கோட மத்திய பாகத்துல மெடிடேட் பண்ணீங்கன்னா ஸ்பர்ஷ திவ்ய ஸ்பர்ஷம். கந்தர்வர்கள்லாம் வந்து உங்களை டச் பண்ணிட்டு போறதெல்லாம் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்ப இருக்கிறது யாரு இருக்கான்னு தெரியல. நம்ம நினைச்சிட்டு இருக்க நம்ம மட்டும் தான் நம்ம ரூம்ல இருக்குன்னு. உங்க பக்கத்துல எக்ஸினிலாம் இருக்குங்க, உங்க பக்கத்துல பூத்தம் இருக்கும், பிரேத்தம் இருக்கும், பிசாசு இருக்கும், கந்தர்வர்கள் இருப்பாங்க, தேவர்கள் இருப்பாங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க நம்ம லோன்லியா இருக்கும், தமிழ் நல்ல ரூமை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. இப்போ சுத்தி நிறைய பேர் இருப்பான்னு தெரியாது உங்களுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல மையத்துல நீங்க நாக்கோட மையத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரூமுக்குள்ளார இருக்கிற கந்தர்களோட ஸ்பர்ஷம்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்ல, சப்த என்னன்னு கேட்டா ஜிஹ்வாவோட மூலத்துல நாக்கோட ஆரம்பத்துல நம்ம மெடிடேட் பண்ணோம்னா திவ்யமான சப்தங்கள். என்னது நம்மளை சுத்தி தேவர்கள்லாம், அசுரர்கள், தேவர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. தேவயோனையகன் பேரு, தேவயோனிகள். இவங்களோட பேசிக்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். பறவைகள் பாஷைகள்லாம் கேட்கும், விலங்குகள் அனிமல்ஸ் எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்கும், கந்தர்வர்கள் பாட்டு பாடிக்கிட்டு மேல பறந்து போயிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பேச முடியும், இதெல்லாம் கேட்கும். நான் சொன்னேன்ல என்னன்னு கேட்டினா, ஒரு ரைக்வரோட கதையில வந்து ஜானசுருத்தின்னு ஒரு ராஜா இருந்தார். அவரு மொட்டை மாடியில பால்கனியில இருக்கும்போது 2 பட்சிகள் போற பாஷையை அவர் கேட்டார். அப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா? அப்ப பட்சிகளோட பாஷையெல்லாம் தெரியணும்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிஹ்வா மூலத்துல மெடிடேட் பண்ண ஆயிடுச்சு. சப்த விஷயவத்தியா இந்த மாதிரி விஷயத்தை உடையதாக சித்தம் சம்விதக பிரவருத்தையா அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா திவ்ய விஷயத்தை உடையதாக விஷயவத்தியகன்றதுக்கு அர்த்தம் சம்விதக அந்த திவ்ய விஷயங்களை அறிகிறதா இருந்துகிட்டு பிரவருத்தையா சீக்கிரம் உற்பன்னாக பிரவருத்தி உண்டாகும்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல நீங்க கேட்டீங்கன்னா மெதுவா அதோட இம்ப்ளிமெண்ட் எங்கெல்லாம் நடக்கும்? எந்த இடத்துல வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி. ஒரு இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணி அபியாசம், என்னோட ரூம்ல நான் ஏதோ ஒன்று பண்றேன், இதை வந்து மற்ற இடத்துல எல்லாம் கொண்டு போய் அப்ளை பண்றேன். அப்படி அப்ளை பண்ண என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சீக்கிரம் உற்பன்னாக பிரவருத்தி உற்பன்னான்றதுக்கு அர்த்தம் சீக்கிரமா மற்ற இடத்துலையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப செல்போனை ஒரு இடத்துல சார்ஜர் போடுறீங்க, ஆனா பேசுறது எங்க பேசுறீங்க? ஊர்ல எங்க போனாலும் பேசிட்டு போறீங்கல்ல, அதுக்கு பேர். அதே மாதிரி ஒரு இடத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணி அது சக்சஸ் ஆகி அதே விஷயத்த வேற இடத்துலலாம் நீங்க அப்ளை பண்றது உண்டாச்சுன்னா சீக்கிரமா அதுக்கு பேர் பிரவருத்தி உற்பன்னான்னு பேர். அப்படி ஆனோன்னு சத்யோ விஸ்வாசம் உற்பத்திய இது மாதிரி ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு உள்ளுக்குள்ளார இந்த விஷயங்கள்ல இப்ப நம்ம சொல்றோம்ல மித்துன்னு எல்லாம் சயின்டிஸ்ட்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லிங்குவிஸ்டிக்கெல்லாம் நம்மளுடைய சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் மித்தாலஜின்ட்டான், எல்லாத்தையும் மித்துன்ட்டான். இதுலெல்லாம் நமக்கும் ஒருவேளை டவுட் ஆகுது, தேவர்கள்லாம் இருப்பாங்களோ, வானலோகத்துல கந்தர்வர்கள்லாம் இருப்பாங்களோ, ஈஸ்வரன்லாம் இருப்பாரா? இதெல்லாம் சும்மா அம்பக்கு தானே, கதை தானே எழுதி வச்சிருக்கு, மித்து தானே சுவாமி அப்படின்னு நமக்கு யார்ட்டையும் விசுவாசம் வராம போகுது. இப்ப நீங்க இந்த திவ்யத்தெல்லாம் நம்ம பாக்குறது கேட்கறதெல்லாம் திவ்ய விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா சத்யோ விஸ்வாசம் உற்பத்திய உடனே விசுவாசம் உண்டாயிடும். உடனே விசுவாசம் உண்டானது மட்டும் இல்லாம அதிசூக்ஷ்ம ஈஸ்வராதவ். அப்ப திவ்ய விஷயங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஸ்ரத்தா என்ன ஆயிடும்? ஆஹா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் தேவதைகள்லாம் இல்ல, கந்தர்வர்கள்லாம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா வாஸ்தவத்துல கண்ணுக்கு முன்னாடி அவங்களோட ரூபம் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்களோட ஸ்மெல் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய பாஷைகள் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. இதெல்லாம் சூக்ஷ்மமா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னே நல்ல சாலிடா சாஸ்திரம் சொல்றதெல்லாம் சத்தியம்தான் அப்படின்னு விசுவாசம் உண்டாயிடும். உண்டான மாத்திரத்துல அதிசூக்ஷ்ம ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய ஈஸ்வராதவ் ஈஸ்வரன் முதலிய தத்துவங்கள்லையும் பெரியவங்க எந்த தத்துவத்தெல்லாம் சொல்றாங்களோ, விராட்டு, ஹிரண்யகர்பர், ஈஸ்வரன்
அப்படின்னு என்னெல்லாம் தத்துவங்கள் சொல்லப்படுதோ எல்லா தத்துவத்திலையும் நீங்க என்ன பண்ண முடியும்? தியானம் பண்ணி அதுல மனசை வந்து பாத்தீங்கன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி, அந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட முடியும். அப்ப மனசை கட்டி போடணும்னா ஆழ்ந்த ஸ்ரத்தா வேணும். கண்ணை மூடிக்கிட்டு இது சத்தியம்ன்றது தோணணும் நமக்கு. அது மாதிரி தோணணும் அப்படின்னா அதுக்கு பேஸ் எது அப்படின்னா கொஞ்சமாவது நம்ம கொஞ்சம் மெடிடேட் பண்ணி இந்த சூக்ஷ்ம திவ்ய விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கும். ஒண்ணு கிடைச்சிருச்சுனாலும் கிரிப்பு கிடைச்சாலும் மொத்தமா உங்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சோம், ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அதோ மனையேவ ஏக்காகிரதாம். சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு இந்த திருச்சி பக்கத்துல உயகொண்டான் வாய்க்கால் அப்படின்னு ஒரு வாய்க்கால் இருக்கு. காவேரி ஆத்துல இருந்து ஒரு பிரான்ச் இருக்கு. எங்க வீட்டு பக்கத்துல தான் அது போகும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா ஐயோ ராத்திரி சுகம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிக்க போவாங்க. அப்ப நான் அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில என்னைக்காவது போவேன். ஒரு முறை போயிருக்கும் போது என்னாச்சுன்னா ஒரு நாகப்பழ மரம், பெரிய மரம். அங்க குட்டி சாத்தான்லாம் இருக்கு. சொல்லுவாங்க குட்டி சாத்தான் இருக்குன்னு. நம்ம ரொம்ப நாஸ்திகன், மகா நாஸ்திகனா இருந்தாங்க. குட்டி சாத்தான் கதை விட்டுட்டு எவனோ எதையோ பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் திருட்டு பசங்க அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் நம்ப மாட்டேன். ஒரு நாள் போயிருக்கேங்க, பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்களாம் ஸ்நானம் பண்ணிட்டு உட்காந்து நிலவை பார்த்துக்கிட்டு கவிதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். கவிதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மரத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல குட்டி குட்டியாங்க, ஒரு கை குழந்தை அளவுக்குங்க, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்க எப்படி இருக்கும் இவ்வளவுதான். ஃபார்மே இல்லை. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோடஃபோனுக்கு ஒன்று காட்டுவாங்க தெரியுங்களா, வோடஃபோனுக்கு ஒரு இது காட்டுவாங்க, அது மாதிரியே இருக்கு. அந்த மரத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தொப்புன்னு குதிக்குதுங்க. எத்தனோ குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 இருக்கும். சத்தியம் உண்மையிலேயே பார்த்து கவிதை படிச்சுட்டு இருந்த வானத்தையும் பார்த்து நிலாவை பார்த்து கவிதை படிச்சுட்டு இருந்த ஆட்களுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 அடியில வந்து பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து டொம்முன்னு குதிச்சோட பார்த்து மிரண்டு போய் ஐயோ அப்படின்னு ஓடி வந்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்தாச்சு. அங்க இது இருக்கிறா, அவங்களும் பாக்குறாங்க, அவங்களுக்கும் நல்லாவே தெரியுது. குட்டி சாத்தா இதெல்லாம் அப்படின்ட்டு வந்து அங்க பாட்டி ஒண்ணு இருந்துச்சு. மறுநாள் காலையில வந்து ஒரு பாட்டி, அந்த ஊர்ல பழைய பாட்டி, அதெல்லாம் அந்த பாட்டிகிட்ட கேட்கிறோம், என்ன பாட்டி என்ன இதெல்லாம் இது இருக்காமா, நீங்க பார்த்துருக்கீங்களா? நாங்க பார்த்தது சொல்லவே இல்லை. பார்த்தா அது கதையா சொல்லுது, ஸ்டோரியா சொல்லுது. நாங்க இத்தனை பேர் போயிருக்கோம், நிறைய பேர் செத்து போயிருக்காங்க, அதெல்லாம் வரிசையா சொல்லுது. அப்பதான் தெரிஞ்சோம் ஐயோ. அப்ப பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் பொய். நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன குட்டிச்சாத்தான் பொய்யெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து ஒரு முனின்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பனைமரத்துக்கும் இன்னொரு பனைமரத்துக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணுவாங்க. முனிசாமி அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் முனி கோயில் பக்கத்துலயே ஆப்போசிட்ல ஒண்ணு இருக்கு, முனி ஓட்டம்னு சொல்லுவாங்க. முனி இங்க இருந்து அங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ராத்திரியில. முனீஸ்வரருக்குன்னு ஒரு கோயில், எல்லா இடத்துலயும் கோயில் வச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணோம், முனீஸ்வரனாவே மண்ணாங்கட்டி ஆகுது அப்படின்னு. ஒரு வாட்டி நானும் என் ஃப்ரெண்டும் செகண்ட் ஷோ பார்த்துட்டு வெளியில வரோம் சின்ன வயசுல. அப்போ வந்துட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு சின்ன ஒரு காடு மாதிரி இருக்க ஏரியாவை கிராஸ் பண்ணணும். நாங்கெல்லாம் வந்து தீக்காவாச்சு, கடவுளே இல்லைன்னு சொல்ற ஆட்கள், எத்திஸ்ட் இல்லை. நாங்கெல்லாம் எதையும் நம்ப மாட்டோம். நான் ஏதாவது பேயாவது புண்ணாக்காவது ஒருன்னு இல்லை அப்படின்ட்டு பாட்டு பாடிக்கிட்டு, சினிமா தனியா இருந்தா பேசாம போனா பயம் வந்துடும், அதனால பாட்டு பாடிக்கிட்டே போறோம். பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டே இருக்கும். எங்களுக்கு முன்னாடி ஒண்ணு அப்படியே ஏதோ ஒண்ணு போச்சுங்க வேகமா. என்னன்னு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு கிராஸ் பண்ணி போயிடுச்சு. பார்த்தா என்ன ஹைட்டுன்னே தெரியல, ஒயிட் கலர்ல ஏதோ எங்களை கிராஸ் பண்ணி போகுது. அப்புறம் மறுநாள் வந்து ஊர்ல கேட்டாலும் தெரியுது, அங்க நல்ல வேலை நீங்க கிராஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களை அவ்வளவுதான் அப்படின்னு. என் கூட வந்தவனுக்கு ஜுரம் வந்துருச்சு, எனக்கு ஜுரம் வரல, அவனுக்கு ஃபீவர், 4 நாளா ஃபீவர். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, முனி அடிச்சிருன்னு சொல்லுவாங்க. அப்ப பார்க்காத வரைக்கும் நான் ஒரு வாட்டி முனி பார்த்ததுக்கு அப்புறம் குட்டிச்சாத்தான ஒரு வாட்டி பார்த்தேன், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முனி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா பல முறை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய அக்கேஷன் திரும்ப முனிசுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா முனியாண்டி சுவாமியை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நிறைய வாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பார்க்க நமக்கு என்ன வரும், பெரியவங்க சொல்லி வச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யெல்லாம் இல்லை. எல்லாம் கோயில் கட்டுவாங்களா, முனியசாமிக்கு முனீஸ்வரன் கோயில் கட்டி எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கு. பொய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குமா, இருக்காது. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத வரைக்கும் பொய்,
எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, சாஸ்திரத்தை சொன்னது, பெரியவங்க சொன்னது எல்லாம் சத்தியம் அப்படின்னு ஒரு திருட விசுவாசம் வந்து. இதுக்கப்புறம் யக்ஷ ராட்சசர்கள் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நர்மதா கரைக்கெல்லாம் போனீங்கன்னா, கங்கை கரைக்கெல்லாம் போனீங்கன்னா பிரம்ம ராட்சசர் பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. நர்மதா கரையில நான் ஒரு ஸ்திரியை பத்தி சொன்னேன் பாத்தீங்களா, ஐயோ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கும். ஐயோ காட்டுக்கு நடுவுல எப்படா இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு ஸ்திரீ வந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஏமாந்துருந்தேன், என் ரத்தத்தை எல்லாம் குடிச்சு முடிச்சிருக்கோம், அவ்வளவுதான், மாலையா போட்டு போயிருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது தான் சொன்னாங்க, நல்ல வேலை சாமி நீங்க வந்துட்டீங்க. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒண்ணு இருக்கு, யக்ஷினி ஒண்ணு இருக்கு. அது யக்ஷினி என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, போறவங்க வந்து பிரம்மச்சாரியா இருக்காங்கன்னா அவங்களோட ரத்தத்தை குடிச்சிரும் அப்படின்னு. ஐயோ தப்பு சொன்னா சாமி அப்படின்னு. அப்ப ஒவ்வொரு இடத்தையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியுது, இதுல அமர கோஷம்னு ஒண்ணு இருக்கு. அதுல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராட்சசர்களை பத்தி, யக்ஷினிகளை பத்தி நிறைய வர்ணனைகள்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் கதையா உண்மையான ஒரு விசுவாசம் இருக்காது. அப்ப வந்து ஒரு திவ்ய எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா, இப்ப எனக்கு இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா என்னோட காது வந்து ரொம்ப சென்சிட்டிவ். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன எங்கேயாவது கொண்டு போறீங்க அப்படின்னா, அது கோயிலா இருந்தாலும் சரி, இல்ல வேற எங்கேயாவது வேற ஜீவராசிகள் இருக்க இடத்துல சூக்ஷ்ம தேவதைகள் எங்கேயாவது இருக்குன்னா, என்னால வந்து பாத்தீங்கன்னா என்னால கிளியரா சொல்ல முடியும், இங்க நம்ம கண்ணியமா யாரோ இருக்காங்க, எனக்கு கண்ணியமா யார் இருக்காங்க அப்படின்னு என்னால கிளியரா என்னோட காது எனக்கு கட்டி கொடுத்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த திவ்யத்தை உணர்றது, அதாவது ஸ்தூலத்தை விட்டுட்டு சூக்ஷ்மத்தை உணர்ற சாமர்த்தியம் சில பேருக்கு இருக்கு. சில பேருக்கு ரூபத்தை பார்க்க முடியும். சில பேருக்கு காது வந்து பாத்தீங்கன்னா அந்த துடிப்புல வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களோட இருப்பை தெரியும், ஏதோ ஒண்ணு நம்ம சுற்றி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு அந்த நடக்கிறது போறது வர்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும், உணர முடியும். அது மாதிரி இது மாதிரி நீங்க ஏதாவது ஒண்ணு பார்த்தீங்கன்னா திவ்யமான விஷயங்களை, அப்ப அது என்ன ஆகுனா, திவ்யம் இஸ் ஈக்குவல் டு சூக்ஷ்மம்னு அர்த்தம். சூக்ஷ்மத்தை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாயிரும். அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திவ்யத்துல ஏதாவது ஒண்ணுல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா மனசு ஸ்திரமாயிடும். அதோ மனையேவ ஏகாகிரதாம் பிராப்னோதி. அதை வச்சுக்கிட்டு மனசு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஏகாகிரத்தை அடையும் என்று அர்த்தமாகிறது. முடிச்சு 35வது சூத்திரம் முடிஞ்சு. மீதியை நம்ம எல்லாம் சின்ன சின்னதான், நாளையில இருந்து மீதியை பார்க்கலாம். 3 நாள் லீவு, 3 நாள் லீவு முடிச்சோன்னு வந்து பார்க்கலாம். ஓம் பூர்ணமித பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம்.